அன்பாய் அளிக்கப்பட்ட சகோதர சகோதரர் உங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவ மூலியமா வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு இந்த வாய்ப்பு கொடுத்த பிதாகிய தேவனுக்கு கொடியான குடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவ மூலியமா நான் உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லணும். என்னன்னா, இப்போதான் சப்ஜெக்ட் தமிழ்ல பேசுறேன். நான் கன்னடா எழுதி நிற்கிறது கூட கன்னடா. அதனால இப்போ தமிழ்ல கூட ட்ரை பண்றது இது பண்ணியிருக்கிறேன். அதனால நீங்க படிக்கிறப்போ எனக்கு கொஞ்சம் வசனங்க கன்னடால தான் சொல்லும். அது உங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படிச்சா தான் எனக்கு கொஞ்சம் புரியும். சரி, ஓகேங்க. இன்னைக்கு பாடத்துக்குன்னு எடுத்துன்னு இருக்கிற ஒரு ஒரு வசனம் என்னப்பான்னா, பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். சரி, இந்த இந்த வசனத்தை படிக்கிறப்ப என்ன சொல்லுதுன்னா, இப்போ சகோதரி படிச்ச மாதிரி மண்ணு மண்ணுக்கு போகுது, ஆவி என்ன ஆகுதுன்னா தான் கொடுத்த தேவனிடத்துக்கு. அதுக்குள்ள என்ன பண்ணணுமா? சுஷ்டிகரை நினைந்து. சரி ஆச்சு. இந்த வசனம் எச்சரிக்குதா, பயப்பட வைக்குதா, எப்படி இருக்குதுங்க? இப்ப இந்த வசனத்தை படிக்கிறப்பவே எப்படி படிக்கணும்னா, ஒரு மண்ணாதான் இப்ப நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சபடி மண்ணாலதான் நம்மள என்ன பண்ணிருக்கிறாரு, உருவாக்கி. இப்ப இந்த மண்ணு மறுபடியும் மண்ணுக்கு சேர்ந்துடுதுன்னு சொல்றப்போ இந்த வசனத்தை படிக்கிறப்ப எப்படிதான் மண்ணாதான் படிக்கிற மாதிரி இருக்குதுங்க. சரி, இந்த வசனம் நம்மளை எச்சரிக்குதா இல்ல பயப்பட வைக்குதா என்றது இந்த பாடம் முடிகிறப்ப என்ன ஆயிடும், நம்மளுக்கு தெரிய மாதிரி ஒரு கிளாரிட்டி வந்துடும். சரி ஆச்சு. இன்னைக்கு நம்ம பாடத்துக்குன்னு வச்சிருக்கிற ஒரு பேர் என்னன்னா, மரணம் சம்பவிக்கிற கொஞ்ச நாட்கள் நம்மளுக்கு நல்லா உணரும். அந்த சமயத்துல 2 விதமான ஆலோசனை ஒரு மனிதனுக்குள்ள உருவாகும். புரியுதுங்களா? என்ன விஷயம்னா, மரணம் ஒரு மனுஷனை சம்பவிக்குதுன்னா, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல மரணிச்சு இறந்து போயிடுறேன் அப்படின்ற உணர்வு ஒரு மனிதனுக்குள்ள வருதுன்னா, அவங்களுக்கு ஒரு 2 விதமான ஆலோசனை வரும். என்ன மாதிரி 2 விதமான ஆலோசனை அப்படின்னு பார்த்தப்போ, நம்ம எல்லாம் உலகத்துல இருந்து தான் நம்மள என்ன பண்ணிருக்காரு தேவன் பிரிச்சு எடுத்திருக்கிறாரு. முதல்ல உலக ரீதியான ஆலோசனைப்படி பார்த்துட்டாவே என்ன மாதிரி ஆலோசனை வரும்? மரணம் இன்னும் கொஞ்ச நாள்ல, இதோ இன்னும் ஒரு வாரத்திலேயோ இன்னும் ஒரு 2 நாள்லயோ இல்ல நாளைக்கே நான் மறிச்சு போறேன்றப்போ உலகத்தின் சிந்தனைப்படி என்ன ஒரு ஆலோசனை வரும்? 2 விதமான ஒரு வேளை அந்த மனுஷன் வாழ்நாள் ஃபுல்லா ஒரு நல்ல வேலையை செஞ்சிருந்தா, நல்ல வயதான பிறகு அவரோட மரணம் இன்னும் ஒரு வாரத்துல நான் மறிச்சு போறேன்றப்போ அவருக்குள்ள என்ன மாதிரி யோசனை இருக்கும்னா, கடவுள் வாய்ப்பு இத்தனை நாள் என்ன பண்ணிருக்காரு, அவருக்கு எந்த கடவுள் அன்றது கூட அவர் என்ன பண்ண மாட்டாரு, தெரியாது. ஆனா அவரோட நம்பிக்கை கடவுள் என்ன பண்ணிருக்காரு, இவ்வளவு நாளா காப்பாத்திருக்கிறாரு, வாய்ப்பு கொடுத்துக்கிறாரு. என் குடும்பத்தோட நான் இருந்த எல்லாரோட என்ன பண்ணிருக்கிறேன், நல்லா இருந்திருக்கிறேன். அந்த வாய்ப்பை நான் என்ன பண்ணிருக்கேன், நல்லா பயன்படுத்தி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரணத்தை எப்படி எடுத்துக்குவாரு? பாசிட்டிவா ஒரு நல்ல இதா குடும்பத்துக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பாரு. நான் இவ்வளவு நாளா என்ன பண்ணிருக்கேன், இருந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தை உருவாக்கிட்டு மறிச்சு போவார். சரி, இதே மனுஷன் அந்த உலகத்துல யாருக்குமே பிரயோஜனமும் இல்லாம, தன் குடும்பத்துக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாம, தான் வாழ்நாள் முழுக்க அவர் எந்த ஒரு நல்ல காரியத்திலையும் தன்னை இது பண்ணாம வாழ்ந்து அந்த மரணிக்கிற டைம்ல அவர் மனசாட்சி அவர் செஞ்ச எல்லாமே என்ன பண்ணாங்க சொல்லும், நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேனே. இப்போ ஒருவேளை இந்த மாதிரி எல்லாம் தவறு செஞ்ச ஒரு மனுஷன் ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்திருக்கிறாரு. அவர் யாருக்கோ ஒரு தவறு ஏதோ ஒரு கஷ்டப்படுத்திருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் அவரை பார்க்க வரப்போ அவரோட ஆலோசனை என்னவா இருக்கும், இவரு கூட நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், தப்பு பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நான் மன்னிப்பு கேட்டா இவரு ஏத்துக்குவாரா? ஆனா எனக்கு இப்பதான் வாய்ப்பு கிடைச்சிருக்குதே, அந்த உணர்வு எனக்கு இப்பதான் வந்திருக்குதே அப்படின்ற ஆலோசனை கூட எப்பதான் வரும், அந்த மரணிக்கிற டைம்ல. இந்த தான் 2 விதமான ஆலோசனை உலகத்துல இருக்கிறவங்களுக்கு வர்றதுதான் நம்ம பார்க்கிறோம். சரி ஆச்சு, இது உலகத்துல இருக்கிறவங்களுக்கு சாமானியமா நம்ம பார்த்துட்டோம். ஆனா நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் தேவனால
அழிக்கப்பட்டு அந்த உலகத்துல இருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, நம்மள பிரித்து எடுத்து வச்சிருக்காங்க. இப்படி பிரித்து எடுத்துக்கிற நம்ம எதுக்காகத்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், யாரோட சாயல்ல தான் வாழணும் அப்படின்றது வந்துட்டு முழு விஷயத்த நம்மளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அந்த ஒரு வருஷம் காலகட்டத்தில் நம்மளுக்கு முழுசா சொல்லி தான் நம்மள என்ன பண்ணியிருக்காங்க, எங்க இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி உட்காந்துன்னு இருக்கிற சத்தியத்தின் பிள்ளைங்களா இருக்கிறப்போ நம்ம மரணிக்கிற டைம்ல நம்மளோட ஆலோசனை என்ன இருக்கும்ன்றது தான் இந்த பாடத்தோட ஒரு விஷயம். இப்போ நம்மளுக்கு அந்த ரெண்டு விதமான ஆலோசனை கண்டிப்பா என்ன ஆகுங்க, வரும். அது எப்போ வரும்னா, மரணம் இன்னும் டாக்டர் வந்து சொல்வாரு இன்னும் கொஞ்ச நாள் தான், இல்ல வீட்டில் இருக்கிறவங்களே சொல்லுவாங்க. இது எல்லாத்தோட நம்மளோட கூடவே வந்த இந்த மண்ணு, நான் உனக்கு என்ன பண்ண மாட்டேன், சப்போர்ட் பண்ண மாட்டேன், நீ சொல்ற பேச்ச நான் கேட்க மாட்டேன்னு இந்த மண்ணு சொல்றப்போ, இந்த ஜீவன் எங்க போறதுக்கு ரெடியா இருக்குதுங்க, இதை கொடுத்தவர்கிட்ட போறதுக்கு ரெடியா இருக்குது. அந்த டைம்ல தான் அந்த ரெண்டு விதமான ஆலோசனை சர்வ சாமானியமா எல்லா தேவன் உருவாக்கி இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் வர ஆரம்பிக்கும். அப்போ நம்மளோட மனசாட்சி உண்மையை பேச ஆரம்பிப்போம். அது அதோட நிலைமை என்னன்றது தான் என்னோட படம். சரி, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்த வசனத்தை படிச்ச மாதிரி மண்ணு மண்ணுக்கே சேருதுன்னா நம்மளுக்கு தெரியும். ஆதியாகமம் 3:19 படிக்கலாம் அந்த வசனம். நீ பூமியில் இருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். போதங்க. இது இந்த கிஃப்ட் வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணிட்டுக்கிறார், ஒருத்தர் கொடுத்தாச்சுங்க. இதை நம்ம என்ன பண்ணிட்டோம், ரிசீவ் பண்ணிட்டு இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணின்னு இருக்கிறோம், இந்த கிஃப்டை தான், இந்த பொக்கிஷத்தை நம்ம இது வரைக்கும் வச்சுன்னு இருக்கிறோம். இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நீ மண்ணால உருவாகுன, நீ மறுபடி மண்ணுக்கே போறன்றது வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, உறுதி ஆயிடுச்சு. இது படிக்கிறப்ப கூட ரோமர்ல வந்துட்டு 5:12 கூட இது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மரணம் ஒரே மனுஷனால உருவாகி இங்க வரைக்கும் வந்துட்டு இருக்குதுன்றது நம்மளுக்கு இது ஒரு கன்ஃபர்மேஷன் இந்த பாடத்துக்கு. இப்போ நம்ம மண்ணாகிறோன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இது உறுதியா நினைச்சின பிறகு இந்த மண்ணு கொடுக்கப்பட்ட இந்த மண்ணுக்குள்ள இருக்கிற இந்த ஜீவன் எத்தனை நாளுக்கு இருக்க போதோ அதற்குள்ள தான் இதோட தேவன் காட்டிருக்கிற அந்த வழியில நம்ம நடக்கிறதுக்கு வாய்ப்பு. ஒருவேளை இந்த மாதிரி நடக்க முடியலன்னா அந்த ஆலோசனைங்க எப்படி இருக்குன்றது தான். சரி ஆச்சு, உடன்படிக்கை பண்ணின்னு வந்திருக்கிறவங்களோட ஜவாப்தாரி என்ன அப்படின்னு பாக்குறப்ப அந்த பிரசங்கில 12:13 படிக்கலாம். படிங்க ಪ್ರಸಂಗಿ 12:13. ಸಮಸ್ತ ವಿಷಯವು ನಾವು ಕೇಳಿ படிங்க பரவாயிಲ್ಲ. ಸಮಸ್ತ ವಿಷಯವನ್ನು ನಾವು ಕೇಳಿ ಮುಗಿಸೋಣ. ದೇವರಿಗೆ பயப்படு, ஆத்தன ஆಜ್ಞೆಗಳನ್ನು பாலிசு. பாருங்க, வசனம் சொல்லுது, இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்ப நீ ஆனோள சீக்கிரம் மண்ணுக்கு திரும்பிடுவ. ஆனா அதுக்குள்ள நீ தேவன் என்ன பண்ணணும், பயந்து அவரோட இல்ல, அதுக்குள்ள நீ என்ன பண்ணணும், அவரோட கட்டளைங்களை அவரோட இதை வந்துட்டு நீ என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். இது யாரோட ஜவாப்தாரி, நம்மளோட தான். இது நம்மளுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது, இது உன்னோட கடமை. ஆனா இதை நீ முழுசா இதற்குள்ள நீ போய் இதை நிறைவேற்றுறதுக்கு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க நாலு கணக்கு இல்லை, எப்போன்னு தெரியாது. அதுக்குள்ள நீ பண்ண, ஒரு வேளை பண்ணாம போயிட்டா 14 அதுலயே ಒಳ್ಳೇದಾಗಲಿ ಕೆಟ್ಟದಾಗಲಿ ಪ್ರತಿಯೊಂದು ರಹಸ್ಯದ ಸಂಗತಿಗೂ ದೇವರು ಪ್ರತಿಯೊಂದು ಕೆಲಸವನ್ನು ಕುರಿತು ನ್ಯಾಯ ವಿಚಾರಣೆಗೆ ತರುವನು. ஓகேங்க, இது எப்படி இருக்கு தெரியுங்களா வசனம்? நீ நல்லது செஞ்சிருக்கட்டும், நீ தவறா இருக்க கெட்டதே செஞ்சிருக்கட்டும், இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நீ யார் முன்னாடி தான் போய் நிக்கணும், அங்கதான் நிக்கணும். இது உறுதி, இதுல எந்த மாற்றமும் இல்லை. நீ அங்க போய் நிக்கணும். நீ எந்த நல்ல வேலை செஞ்சிருந்தாலும் அதுக்குண்டான பலன் நீ அங்கதான் அவர்கிட்ட தான் வாங்கணும். நீ எந்த தவறு செஞ்சிருந்தாலும் அதுக்குண்டான இந்த ரெண்டு ஆலோசனை தான் மரணிக்கிற டைம்ல வரும். ஆனா இதுக்கு பொறுப்பாளு யார், நம்ம தான். இதை நம்ம தலையில வச்சுன்னு தான் என்ன பண்ணணுங்க, நம்மளோட ஓட்டத்தை ஓடணும்ன்றது இருக்குங்க. சரி ஆச்சு, சாமானியமா நம்ம பாக்குறப்போ ஒரு சத்தியத்துல உடன்படிக்கை பண்ணி நிற்கிற ஒரு சகோதர சகோதரிங்களோ மரணம் உருவாகிற டைம்ல அவங்க ஒரு வேளை தேவனோட அந்த உடன்படிக்கையின்
அந்த வழியில சரியா நடக்காம போயிட்டா, அவங்க மரணிக்கிற டைம்ல எப்படி இருக்கும்னா, தன்னோட தப்பு அந்த மரணம் சம்பவிக்கிற டைம்ல என்ன பண்ணுவாங்க? இப்போ தேவனே என்ன பண்ணுங்க, நான் தப்பு செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்போ மனசாட்சி உண்மையா என்ன பண்ணுங்க, சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிடும். இப்போதான் சாட்சி சொல்லி நிற்குது. அது என்ன, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் இருக்க மாட்டேன்றது கன்ஃபார்ம் வரும். சாட்சி சொல்ல ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் எல்லா தவறுங்களையும் சொல்லி நிற்கிற டைம்ல இப்போ எல்லாம் தவற ஒப்ப வச்சுட்டேனே, இப்போ கருணையை எதிர்பார்க்கறது எப்படின்னா, அதுக்கப்புறம் இப்போ சொன்ன தப்புக்கு எல்லாத்துக்குமே இந்த பக்கம் ஒரு பக்கம் டம்ப் பண்ணிட்டு தேவனோட நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும், இதை ஒரு பக்கம் வச்சு லெவல் பண்ணி பார்க்குறது. ஒரு வேலை என்ன பண்ணுவார், மன்னிச்சிடுவார். அப்போதான் அவரோட அந்த இன்னென்ன உயிர் போதுன்றப்போ அந்த ஒரு நிம்மதியை தேடுறது. தேவனே பண்ணிட்டு எல்லாமே தப்பு ஒத்துக்குனேன், இப்போ என்ன பண்ணிடுங்க, என்ன மன்னிச்சிடுவீங்களோ என்னவன்னு அப்பதான் கேட்கறது இல்லைங்களா? அப்ப கேட்டு அப்பதான் அந்த ஒரு தேவனுக்கிட்ட இத்தனை நாளா பேசாம இருக்கிறவரு, இத்தனை நாள் அந்த தேவன் எங்க இருக்கிறாருன்னு தேடாம இருக்கிறவரு, அந்த இடத்த அந்த லொகேஷனவே பார்த்துருக்க மாட்டாரு, அந்த இடத்துக்கும் போயிருக்க மாட்டாரு. ஒருவேளை இப்ப நம்ம ஒரு லொகேஷன் போட்டா ஒரு ரோடு மிஸ் ஆகும், ஆமா. ஆனா யாரும் நான் கேட்டு கூட அந்த இடத்துக்கு போயிடுவோம். ஆனா இந்த லொகேஷனுக்கு போறப்ப யாரையும் கேட்க மாட்டேங்கிறோம். என்ன பண்றோங்க, அந்த மரணம் சம்பவிக்கிற டைம்ல மட்டும் தான் தேடுறோம். எப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க, மாத்திடுவாரா? ஏன் ஏன் இந்த மாதிரி வருதுன்னு பாக்குறப்போ, நம்ம எல்லாம் இந்த மாதிரி பயமும் இந்த மாதிரி ஆலோசனையும் வருதுன்னா நம்ம எல்லாம் அவரால தானே பிரிக்க எடுத்துப்பட்டிருக்கிறோம். சொல்லுது இல்லைங்களா, யோவான் 6:44 சொல்றப்போ, அது பாருங்க. யோவாನ್ 6:44. ನಿಮ್ಮೊಳಗೆ ಗುಣಗುಟ್ಟಬೇಡಿರಿ. 6. ನನ್ನನ್ನು ಕಳುಹಿಸಿದ ತಂದೆಯು ಎಳೆಯದ ಹೊರತು ಯಾವನು ನನ್ನ ಬಳಿಗೆ ಬರಲಾರನು. பாருங்க, தேவன் தானங்க நம்மள இது உள்ள இஸ்திருக்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சு தானங்க வந்திருக்கிறோம். இதை தெரிஞ்சு நம்ப ஏன் நம்மளோட ஓட்டத்துல அந்த அவரோட பின்ன நடக்கிறப்ப, இயேசு கிறிஸ்து பின்ன நடக்கிறப்போ அத்தனை நாளா நம்ம யோசிக்காம, தேவனால தான் நம்ம உள்ள வந்திருக்கிறோம்னு யோசிக்காம, நம்ம சில விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு அந்த கடைசி நேரத்துல மட்டும் தான் ஏன் யோசிக்கணும்? ஏன் இவ்வளோ கேப் இருந்துச்சே, இந்த மண்ணுக்கு பலன் கொடுக்கறதுக்கு தேவன் எவ்வளவு நாட்கள் கொடுத்துருந்தாங்களே, ஏன் நம்ம அத்தனை நாளா மிஸ் பண்ணிட்டு அந்த கடைசி நேரத்துல மட்டும் யோசிக்கிறோம் அப்படின்றது தான் நம்ம. ஏன்னா ஒருத்தர் உள்ள இழுக்காம வர முடியாது இல்லையா? இழுத்திருக்கிறாருன்னா தேவன் நம்ம மேல கூட அந்த நம்பிக்கை வச்சிருக்கிறார் இல்லைங்களா? அந்த நம்பிக்கையை நம்ம ஏன் யோசிக்க மாட்டுக்கிறோம் அப்படின்றது. சரி ஆச்சு. ஒரு வேளை இந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டு அந்த பிரசங்கி 12:14 சொல்ற மாதிரி நல்லதுக்காகட்டும் கெட்டதுக்காகட்டும் நம்ம தேவன் முன்னாடி நிற்போம். சரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பை மிஸ்டேக் பண்ணிட்டு அந்த மரணம் சம்பவிக்கிற நேரத்துல தேவனுக்கிட்ட மன்னிப்பு கேட்டு வாய்ப்பு கேட்டிருக்கவங்க இருக்காங்களா? அவரோட பெருசா தெரியலங்க. அவரோட வாய்ப்பு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம சிம்சோன்னு பார்த்துருக்கீங்க. அவரு கூட எப்படின்னா கடைசி நேரத்துல வாய்ப்பு கேட்கிறாரு, வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனா தேவன் கொடுக்கப்பட்ட வாய்ப்பு எதுக்கு தான்? அவர் முன்னாடி யார் தான் இருக்கிறாங்க? இப்ப இந்த வாய்ப்பால அவருக்கு எந்த ஒரு பெனிஃபிட் இல்லை. ஆனா அவருக்கு கொடுக்கப்பட்ட பெனிஃபிட் என்ன பண்ணிட்டாங்க, அவரு அப்பயே எழுந்துட்டாரு. ஆனா அந்த நேரத்துல தான் என்ன பண்றாருங்க, தேவனோட அவருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு அநேக டைம்ல இருந்துச்சு, அப்பெல்லாம் பேசல. ஆனா இந்த உயிர் போற டைம்ல தான் என்ன பண்றாரு, இப்ப என்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல தேவனே, இப்ப ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு சாவுறேன் அப்படின்றது. ஆனா பாருங்க, ஆனா இதுல இருந்து அவருக்கு என்ன ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒண்ணுமே இல்லை. அவரு கடைசி டைம்ல அந்த வேலை செஞ்சன்றதுக்கு கூட அவருக்கு சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா தேவன் தடவை கொடுத்திருந்த அந்த பலத்துல அவர் அந்த வேலை செஞ்சிருந்தாருன்னா அதோட பேரை மாறி இருக்கும் இல்லைங்களா? பாருங்க, இங்க கூட என்ன ஆகுதுன்னா அந்த உயிர் போற டைம்ல தான் அந்த ஒரு வாய்ப்பை கேட்கிறாரு, அந்த ஆலோசனை பண்றாரு, நான் செஞ்சிருந்து தவறுன்னு சொல்றாரு. சரி, அடுத்து நம்ம பாக்குறப்போ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது. எப்படின்னா தாவீது அவரோட உயிருக்காக கேட்டாருங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இவருக்கு தேவன் பத்தி நல்லா தெரிஞ்சிருக்குது. தெரிஞ்சிருந்தாலும் இவரோட தேவன் கூட பேசுறது எப்படி இருக்குதுங்க? எப்படின்னா பண்ணி அந்த குழந்தைய காப்பாத்து. தப்பு செஞ்சிருந்த இவர் தான். ஆனா அந்த தப்பை தேவன் மன்னிக்க மாட்டாருன்னு தெரியும். ஆனாலும்
உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க? அங்க அப்போ உட்காந்துன்னு கேட்டுக்கிறாரு தேவன்கிட்ட, நான் என்னை மன்னிச்சிடுங்க, இந்த தப்பு தான், என்னால என்ன பண்ணிடுதுங்க அந்த குழந்தைய காப்பாத்துருங்க, அந்த குழந்தை மன்னிக்கிறது வேண்டாம். ஆனா தேவன் என்ன பண்ணலங்க. ஆனா இந்த இடத்துல கூட ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா, அவரை தவிர எடுத்து காட்டுறதுக்கு ஒருத்தர் வராரு. தாவீதோட தவிர யாரு? அவர்கிட்ட அந்த கதை சொல்றப்ப சொல்றாரு, அப்படி பண்ணாங்களா அப்படின்னா அவருக்கு 4 பங்கு என்ன ஆகட்டுங்க வரட்டும். வந்துச்சிங்களா? எப்படி வந்துச்சு இல்லைங்களா அவருக்கு? பாருங்க, அதுதான் இந்த ஒரு உலகத்துல ஒரு இது சொல்லுவாங்க, தன்வினை தன்னை. அப்போ அவர் தான் சொன்னார் அந்த தீர்ப்பு. 4 பங்கு அவருக்கு என்ன ஆகட்டும். அதே மாதிரி தான் இவரோட 4 பிள்ளைங்க என்ன ஆகுறாங்க? தாவீதோட 4 பிள்ளைங்க. இப்ப பாருங்க, இவருக்கு கூட அந்த தவறு செஞ்சு ஒரு ஜீவன் அந்த பூமிக்கு வர வரைக்கும் நான் செஞ்சது தவறுன்றது உணரல. இப்ப அந்த ஜீவன் மறுபடியும் மண்ணுக்கு போகுதுன்றப்ப மட்டும் தான் இவருக்கு என்ன இருக்குதுங்க, உணர்வு ஆரம்பிக்குது இல்லைங்களா? இத்தனை நாளா இல்லாத உணர்வு அந்த ஜீவன் போகுதுன்றப்ப உனக்கு எதுக்கு வருது இல்லைங்களா? இதுதான் அந்த ஆலோசனை அந்த மரணம் வரப்ப டைம்ல தான் வருதுங்க. ஆனா இதே மாதிரி இருக்கிறப்போ இதை உணர்ந்த தாவீது ஒரு இடத்துல பேசுறாருங்க. எப்படி பேசுறாருன்னா என்ன சொல்லுவாங்க, அனுபவத்துல பேசுற வார்த்தை. சங்கீதம் 51:4. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து. பாருங்க, தேவனுக்கு ஒருவருக்கே என்ன பண்ணிருக்கேன், நானு பாவம் செஞ்சிருக்கிறேன். தேவன் மட்டும் தான் என்ன பண்ணிருக்கிறாரு, என்னோட தப்ப நான் எல்லாருக்கும் என்ன பண்ணிருக்கிறேன், கட்டியிருக்கிறேன். யாருக்கும் தெரியாம அந்த தவறை செஞ்சிருக்கேன். என்னோட தவறை யாருமே எடுத்து காட்டுற அளவுக்கு நான் வச்சுக்கல. எல்லாருக்கும் தெரியாம, கண்மூடித்தனம் எல்லாருக்கும் தெரியாம நினைப்பான். ஆனா தேவனுக்கு ஒருவருக்கே தெரிஞ்ச மாதிரி என்ன பண்ணிருக்கேன், நான் செஞ்சிருக்கிறேன்ற உணர்வு அப்ப வந்திருக்குதுங்க. இதுதான் பேச ஆரம்பிக்கும். படிங்க. உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாய தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். பாத்தீங்களா? இவர் உணர்ந்துட்டாரு, அனுபவிச்சு முடிச்சிட்டாரு. இப்ப சொல்றாரு, தேவனுக்கு முன்பாக மட்டும் என்னோட தப்பு நான் என்ன பண்ணிருக்கேன், செஞ்சிருக்கிறேன். ஒருவேளை அவரு நியாய தீர்ப்பு பண்ணா அதுல என்ன இருக்காங்களாம், நீதி இருக்கும், தப்பு இருக்காது, குறை இருக்காது இல்லைங்களா? அப்புறமா பச்சாபாதான்னு வாங்களே, அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. பார்ஷாலிட்டி எல்லாம் என்ன பார்க்க மாட்டாரு. நீ தப்பு செஞ்சியா அந்த தப்புக்கு உண்டான கரெக்டா கொடுப்பாரு. அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ற ஒரு மனுஷன், அவருக்குள்ள தேவன் எனக்கு இப்படி செஞ்சிட்டாருன்ற உணர்வு கூட வராது. அதுல என்ன இருக்குங்க, நீதி இருக்கும். தன் தவறு என்னாவும் அவருக்குள்ளே உணரும். இந்த தவறுக்கு இந்த ஒரு பனிஷ்மெண்ட் தான் எனக்கு கரெக்டா இருக்குதுன்ற சாட்சி தன் மனசு என்ன பண்ணுங்க சொல்லும். அதை தான் இங்க சொல்றாரு, தேவன் தீர்ப்பு செஞ்சா அதுல நியாயம் இருக்கும் அப்படின்னு. இது என்ன மாதிரி ஒரு அனுபவத்தின் ஒரு வார்த்தை இல்லைங்களா? இந்த மாதிரி அனுபவிச்சு இந்த மாதிரி அனுபவத்துல பேசுறாங்கன்னா இவங்களுக்கு தேவன் பத்தி தெரியாம இருந்திருக்குமா? தெரியும் இல்லைங்களா? அது எப்படி ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னா, யாத்திரையாகம் விமோச்சனை கண்டா 34:6-7. ಕರ್ತನು ಅವನೆದುರಿಗೆ ಹಾದು ಹೋಗುತ್ತಾ, ಕರ್ತನು ಕರ್ತನಾದ ದೇವರು ಕರುಣೆ ಉಳ್ಳವನು, ಕೃಪಾಳವು, ದೀರ್ಘ ಶಾಂತನು, ಒಳ್ಳೆತನದಲ್ಲಿ ಮತ್ತು ಸತ್ಯದಲ್ಲಿ ಸಮೃದ್ಧಿಯಾತನು. தமிழ்ல படி. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். 6ல படிப்பா. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சாந்தமுள்ள தேவன், சத்தியமுள்ள தேவன். இப்ப இந்த தேவனை பாருங்க, எப்படி தன் தேவனை பத்தி எப்படி சொல்றாருங்க, எப்படி இருக்கிறாராம், கருணை உள்ளவரா இருக்கிறாராம், சாந்தமுள்ள தேவனா இருக்கிறாராம். எல்லாம் சொல்லினே படிங்க. சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். 1000 தலைமுறை வரைக்கும் என்ன பண்ணுவாருங்களா, இரக்கத்தை காட்டுவாராம்.
அக்கிரமத்தையும் மீறுதலையும் ம், பாவத்தையும் மன்னிக்கிறவர். ம், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் ம். பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். பாருங்க, எந்த அளவுக்கு அவர்கிட்ட மன்னிக்கிற குணமோ தாழ்மையை காட்டுறது இருக்குதோ, வேணும்னு அந்த தவறு செஞ்சா அதை என்ன பண்ண மாட்டாராம், கணக்கு கேட்காம விட மாட்டாரு. இந்த உணர்வு நம்ம பழைய உடன்படிக்கையில சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண அநேக பேருக்கு என்ன ஆகுங்க, இந்த உணர்வு இருந்துச்சு. தெரியும் அவங்களுக்கு, நம்ம எந்த அளவுக்கு தேவன் நம்மளை கருணிச்சு வழி காட்டுறாரோ, நம்ம வேணும்னு தவறு செஞ்சா அந்த தவறை நம்ம கண்டினியூ பண்ண என்ன பண்ண மாட்டாருங்க, அதை கணக்கு கேட்காம விட மாட்டாரு அப்படின்னு. சரி ஆச்சு, அவரோட நீதி எப்படி வேலை செஞ்சிருக்குது, இதை இவங்க எப்படி உணர்ந்து கொண்டாங்க அப்படின்னு படிக்கிறப்போ எரேமியா 17வது அதிகாரம் 9-10. எரேமியா எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? எரேமியா 17 படிங்க. 17:10. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவருக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன். பாருங்க, நம்மளோட தேவன் எப்படி இருக்கிறாராம், அங்க வசனம் படிச்சோம் இல்லைங்களா, பிரசங்கில 12:14, உன்னோட தவறுக்காகட்டும் எதுக்காகட்டும் நீ என்னோட முன்னாடி தான் அந்த நியாய தீர்ப்புக்கு நிக்கணும்னு. இப்போ இந்த வசனம் அதுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னா, உன்னோட இதயத்துக்குள்ள இருக்கிற விஷயத்த ஆராய்ஞ்சு பார்த்து இது சரி இது தப்புன்னு சொல்றது யார் தங்க, அந்த மாதிரி ஒரு தான் நம்மளுக்கு என்னவா இருக்கிறாருங்க, தேவனா இருக்கிறாரு. அவரை தான் நம்ம அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறோம் இல்லைங்களா. இப்போ நம்ம இதயத்துக்குள்ள இருக்கிற விஷயத்த நம்ம யாருக்கிட்டையும் என்ன பண்ண மாட்டோம், ஆனா அதற்குள்ள இருக்கிற விஷயத்த சொல்லாமலேயே தெரிஞ்சுக்கிறோம் யாரு, அந்த மாதிரி தேவனை தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், இன்னைக்கு பின் பண்ணிருக்கிறோம். சரி, இந்த விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுங்களா, தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நீதிமொழிகள் 24:12 படிங்க. அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ, உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ, அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலனளியாரோ. ஒருவேளை நான் இந்த தவறை செஞ்சுட்டு இதை எனக்கு தெரியாம செஞ்சிட்டேன் அப்படி என்ன சொல்லுவாங்க, நெப்பா தெரியாம செஞ்சிட்டேன்ற அந்த டைம்ல, ஆனா அந்த தவறு செய்யறப்ப எப்படிதான் இருந்திருக்கும், உன்னோட மனசு முழுசா அதுக்கு ஒத்தளிச்சிருக்கும். அப்புறமா இதை தெரியாம செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னா, இது தெரியாம செஞ்சியா தெரிஞ்சு செஞ்சியான்ற ஒரு விஷயத்த கூட உன் இதயத்துக்குள்ள இருக்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிற நம்ம தேவன் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, 1 பேதுரு 1:17 வசனம். அன்றையும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். புரிஞ்சுச்சுங்களா வசனம் எப்படி இருக்குது சொல்லுங்க. அவரு என்ன பண்ண மாட்டாராம், பட்சபாதம் பார்க்க மாட்டாரு. அவரு தான் நம்மளோட தேவனா இருக்கிறாரு. உங்களோட எந்த ஒரு விஷயத்த நீங்க மூடி வச்சாலும் சரி, தவற நீங்க மூடி வச்சு இல்ல இது எனக்கு தெரியாம செஞ்சிட்டேன், இல்ல இது தெரிஞ்சு செஞ்சிருந்தாலும் அதை சொல்லாம தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்காம எந்த அளவுக்கு மரணத்து வரைக்கும் அதை கொண்டு போனாலும் அதை சோதிச்சு பார்க்குறவர் யாரா இருக்கிறாரு, தேவனா இருக்கிறாரு இல்லைங்களா. இந்த மாதிரி இருக்கிற தேவன் தான் நம்மளுக்கு இன்னைக்கு வழி நடத்தின்னு இருக்கிறாரு. இவர் தான் நம்மளை இந்த உலகத்துல இருந்து பிரிச்சு எடுத்திருக்கிறாரு. இந்த உணர்வு யாருக்கு தான் இருக்கணும், நம்மளுக்கு இருக்கணும். ஏன்னா இந்த உணர்வு அவங்களுக்குள்ள இருந்த வசதிக்கு தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்களாம், தேவனுக்கு அந்த அளவுக்கு பயந்தாங்க. தேவன் இப்படித்தான் தண்டிப்பாருன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அந்த ஒரு பயம் கூட அவங்களுக்கு வந்துச்சு. ஏன்னு பாக்குறப்போ நம்மளுக்கு எல்லாம் நல்லா தெரியும், சவுல் பயந்து பாத்தீங்களா. அவரு ஒரு தப்பு செய்யறாரு,
அவரை வந்துட்டு தேவன் வந்துட்டு டைரக்டா அவர்கிட்ட என்ன பண்ணினில்ல, கம்யூனிகேஷன் இல்ல, எந்த ஒரு விஷயமும் தேவன்கிட்ட அவருக்கு கிடைச்சிட்டு இல்ல. இப்போ அவரை அடிக்கிறதுக்கு யுத்தத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, எதிராளிங்க வந்துன்னு இருக்கிறாங்க. இப்போ என்ன செய்யணும்னு தெரியல, யாரோட கைட்னஸ் இல்லை, இப்போ தேவனோட கைட்னஸ் இல்ல. இப்போ இவங்க யுத்தத்துக்கு வந்தா இவர் என்ன ஆயிடுவாரு, தோத்துருவாரு. இல்லாட்டினா அவங்க இருக்கிற கோவத்துல இவரை சாவடிச்சாலும். இப்போ ஒரு மரண பயம் வரப்பதான் இவருக்கு என்ன ஆகுது, தன் தவற உணர்றாரு. இப்போ நம்ம பிரசங்கி 12:7 படிச்சுமே, மண்ணு மண்ணுக்கு சேருதுன்ற மாதிரி சாமுவேல் என்ன ஆயிட்டுக்கிறாருங்க, மண்ணுக்கிறாரு. இப்ப அந்த மண்ணை இவர் என்ன பண்ணிருக்கிறாருங்க, எழுப்பி கேட்டுக்கிறாரு, எனக்கு என்ன பண்ணு, ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுன்னு. இப்போ பாருங்க, இவரு அந்த மண்ணுக்கு ஜீவன் இருந்தப்ப கொடுத்த அட்வைஸ் என்ன பண்ணல, கேட்கல. இப்போ மண்ணுக்கு சேர்ந்த பிறகு என்ன பண்ணிருக்கிறாரு, இப்போ அட்வைஸ் கேட்டுக்கிறாரு. தேவன் என்னட்ட என்ன பண்ணிடல, பேசிடல, இல்ல ஒரு கனவு மூலியமாவோ தர்ஷனத்து மூலியமாவோ இல்ல எந்த ஒரு இதுலயும் என்கிட்ட அந்த கம்யூனிகேஷனே தேவனுக்கிட்ட இல்ல. இப்போ இவங்க யுத்தத்துக்கு வந்து நிக்கிறாங்க, நான் என்ன பண்றது கூட எனக்கு தெரிஞ்சுன்னு இல்ல, எனக்கு ஏதாவது. ஆனா இந்த இடத்துல சூப்பரா சொல்றாரு சாமுவேல், என்னங்க, நான் உன்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே, முதல்ல சொன்ன மாதிரியே, நான் இருக்கிற இடத்துக்கு நீ என்ன ஆயிடுவ, வந்துருவ அப்படின்றது. அதே மாதிரி வந்தாரு. பாருங்க, அவர் ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கிறாரு, சொல்லியிருக்காரு, என்ன ஏன் டிஸ்டர்ப் பண்ற, நீ சொன்னப்பவே அந்த பேச்சை கேட்கல. ஆனா அந்த இதயத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் சோதிச்சு பார்க்கறவர் யார் தான் இருக்கிறாரு, தேவன். இந்த உணர்வு அவருக்கு அந்த இடத்துல கூட இல்லாம போயிடுச்சுன்னு கூட இந்த ஒரு பாயிண்ட் கூட நம்ம எடுத்துக்கலாம். சரி ஆச்சு. இந்த மாதிரி உணர்வு ஒரு மனிதனுக்குள்ள கடைசி வரைக்கும் வந்துட்டு இருக்குது இல்லையா, இது எதுக்காக, எப்படி வந்துச்சுன்னு பாக்குறப்போ சங்கீதம் 36:1-4 படி. துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. பாத்தீங்களா, அந்த துர்மார்க்கன்னா தேவன் பத்தி தெரிஞ்சு கூட தேவனுக்கு அந்த வழியில நடக்காம, தேவனுக்கு கொடுக்கணுமா இருக்கிற அந்த ஒரு ரெஸ்பெக்ட கொடுக்காம, அந்த என்ன சொல்வாங்க கனத்தை கௌரவா அதை சரியா தக்க வைக்காம அவர் எப்படி இருக்கிறாருன்னா, அந்த துர்மார்கன்ற பேர் எடுத்துன்னு எப்படிங்க, துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. தேவனோட பயமே இல்லைங்களா, படிங்க. அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். தனக்குத்தானே என்ன பண்றாராம், இச்சகம் பேசுறாராம். எப்ப வரைக்கும், மரணம் சம்பவிக்கிற வரைக்கும் இது இருந்தே இருக்கும். அப்புறம் தான் மரணம் சம்பவிக்க கிட்ட வந்துட்டப்பதான் உணர ஆரம்பிப்பார். படிங்க. அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது, புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். பாருங்க, நன்மை செய்வதையும் புத்தியா நடக்கொள்றதும் என்ன பண்ணிட்டாராம், விட்டுட்டாரு. ஆனா விட்டுட்டாரு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன, ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, இருந்துதான் என்ன பண்ணிட்டுக்கிறாரு, விட்டுட்டுக்கிறாரு. இப்ப இந்த விட்டுந்த இத்தனை நாளா உணர்வுக்கு வராது. ஆனா மரணிக்கிற டைம்ல என்ன ஆயிடாது, அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இதை விட்டுட்டேன். விட்டுங்க பத்தி தான் என்ன பண்ணு இது பேசுது அப்படின்னு அவங்களுக்குள்ள என்ன இருந்துக்குது, ஃபர்ஸ்ட் இது இருந்துக்குது. அதை இருந்து நான் மறந்துட்டு விட்டுட்டு தேவனுக்கு மனசுக்கு கஷ்டம் ஆகிற விதத்திலேயே நடந்து கடைசியில் அந்த மரணிக்கிற டைம்ல உணர்ந்தா அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்சபடி என்னன்னா, மண்ணுக்கு திரும்புது. அதற்குள்ள உன்னை என்ன பண்ணிடு, தேவனை அவரை ஸ்மரிசுன்னு வருதுங்க. அந்த மாதிரி இருக்கிற டைம்ல சரி, நம்ம எல்லாருக்கும் இன்னொரு விஷயம் கூட நல்லா தெரியும், நம்மளோட கடைசி சத்ரு மரணம் இல்லைங்களா. இந்த அளவுக்கு பாருங்க, மண்ணுக்கு சேர்ந்துருது, கடைசி சத்ரு மரணம்னு எல்லாம் தெரிஞ்சு கூட ஆனாலும் இந்த மண் என்ன ஆகுறது இல்ல, உணர்றது இல்ல, ஃபீல் பண்றது இல்ல. இப்போதான் சமீபத்துல ஒரு விஷயம் கேட்டாங்க, என்னன்னா ஒரு செடி நல்ல பலன் கொடுக்கணும்னா அதுக்கு கிட்ட ஒரு 21 என்ன சொல்லுவாங்க மூல தத்துவங்கள், முக்கிய பொருட்கள் அந்த மண்ணுல இருந்தா மட்டும்தான் அது என்ன பண்ணும், அந்த ஒரு செடிக்கு. நம்ம பழைய உடன்படிக்கையில படிச்சோம்னா ஒரு இடத்துல சில செடிங்க வச்சா அது அந்த இடத்துல மறுபடியும் வேற செடிங்களை என்ன பண்ணக்கூடாது, வைக்க கூடாது. ஒரு மண்ணு கூட என்ன ஆயிடக்கூடாது, தீட்டாயிடக்கூடாது அந்த மண்ணு. அந்த அளவுக்கு பரிபூர்ணமா நீங்க உங்களோட அந்த செடியில வர வளர்ச்சி எடுக்கணும்னு தேவன் சொன்னா
அதுல இருந்து எடுத்திருக்கிற இந்த மண்ணு எந்த அளவுக்கு சத்தியத்துல இருக்கிற சில விஷயங்களை எடுத்து நல்ல பலன் கொடுக்கணும் இல்லைங்களா? இந்த உணர்வு நம்மளுக்குள்ள இருக்கணும்னு கூட பாக்குறோம். சரி ஆச்சுங்க. ஆஹ் சரி, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16 வசனம் படிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம். ம் ஆனாலும் நன்மை நன்மை தீமை அறியாத தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். ம். அதை நீ புசிக்கும் நாளிலே சாவாய் என்று கட்டளையிட்டார். பாருங்க, நீ சாகவே சாகுவாய் அப்படின்னு கட்டளை இட்டார் இல்லைங்களா? இப்போ தேவனே பிளான் பண்ணி இவங்கள அந்த மரணத்துக்கு கொண்டு வந்துட்டாருன்னா, இந்த மரணத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் சொல்லுங்க? ஆதாம் தான் பண்ணார் இல்லைங்களா? அவர் தான் தேர்ந்தெடுத்தார். அவருக்கு தேவன் இதை எடுத்துக்கோன்னு அவருக்கு கொடுக்கல இல்லைங்களா? சாய்ஸ் அவர் தான் பண்ணினாரு. ஆனா எச்சரிக்கிறது யாரை தான் தேவன் எச்சரிச்சாரு? உனக்கு இந்த தவறு செஞ்சா இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் இருக்குதுன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி அவர் என்ன பண்ணாரு. அவர் மூலியமா மரணம் உருவாச்சுன்னு கூட பார்க்கணும். சரி, இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம பார்த்துட்டே வந்தோம் இல்லைங்களா? இந்த தவறு மரணத்துக்கு கொண்டு போகுதுன்றது. இதே மாதிரி தான் இந்த மாதிரி தவறு செஞ்சுன்னு இருக்கிறவங்களையும் இந்த சில வசனத்துங்களெல்லாம் வச்சு பார்க்குறப்போ பிரதர் ரசல் கிட்ட 1911 1911 கொஸ்டின் நம்பர் 209 இந்த இடத்துல வந்து சில பேர் கேட்டிருக்காங்க. என்னன்னா, அக்கிரமத்தினால பாவங்களை செஞ்சு மரணிக்கிறாங்களே, அவங்களோட நிலைப்பாடு என்ன, அவங்களோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்குறப்போ பிரதர் ரசல் வந்துட்டு 3 விதமான ஒரு ஆன்சர் பண்ணியிருக்கிறாரு அவங்களுக்கு. சரி, என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, முதலாவது விஷயம் வந்துட்டு, எல்லாருக்கும் இந்த உலகத்துல சம்பவிக்குது இல்லையா மரணம், அவங்க என்னென்ன மாதிரி தவறுங்க செஞ்சிருக்கிறாங்களோ அந்த தவறெல்லாம் என்ன ஆயிடாதுங்க, கவுண்டிங்ல வராது. அவங்க உலக ரீதியா என்ன ஆயிடுவாங்க, மன்னிச்சிடுவாங்க. மரணிச்சாலும் அவங்களுக்கு என்ன இருக்குது, கிறிஸ்துவோட ராஜ்யத்துல ஒரு வாய்ப்பு இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்குவாங்க. இது என்னது, என்ன மாதிரி அக்கிரமனா செஞ்சிருக்கட்டும், அவங்க என்ன மாதிரி தப்பு எப்படின்னா இருந்திருக்கட்டும், எப்படின்னா வாழ்ந்திருக்கட்டும், அவங்களுக்கு மறுபடியும் வாழ்ற வாய்ப்பு தேவன் கிறிஸ்துவோட ராஜ்யத்துல தருவாருன்னு. இதை கேட்ட உடனே அவங்களுக்கு ஓ, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குதா, சரி ஆச்சு. இன்னொரு ஆப்ஷன் சொல்றாரு. இந்த ஆப்ஷன் என்னன்னா, இப்போ இந்த உலகத்துல இருந்து பிரிச்சு எடுத்த சில பேர், இவங்களோட பாவத்தை தேவன் என்ன பண்ணிட்டாரு, இங்கேயே இப்பவே மன்னிச்சிட்டாரு. மன்னிச்சுட்டு இப்ப இவங்களுக்கு என்ன பண்ணிக்கிறாரு, ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறாரு. என்ன வாய்ப்பு, மறுபடியும் நீங்க என்ன பண்ணலாம், நீங்க ஒரு வாய்ப்பை எடுத்து இதன்படி நீங்க வாழலாம். ஆனா உங்களோட அக்கிரமத்தையும் உங்களோட பாவத்தையும் உங்களோட எல்லா விஷயத்தையும் இப்பயே உங்களுக்கு என்ன இருக்குது, மன்னிக்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு அப்புறமா அந்த ஒரு ஜட்மெண்ட் இல்லை. என்னத்துக்கு, இப்ப செஞ்சிருக்கிற இவங்க கேட்டுக்கிற கேள்விக்கு, அந்த பாவத்துக்கு அங்க ஜட்மெண்ட் இல்லை. இனிமே செய்ய போறதுக்கு இருக்குது. அவங்க எதனா இனிமே செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு 2ஆம் மரணம் அப்படின்னு. சரி ஆச்சு. இன்னொன்னு சொல்றாருங்க, ஒருவேளை இந்த முழு உலகத்தையும் எல்லார் பாவத்தையும் மன்னிச்சு அவர்கிட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறாரு இல்லைங்களா, அவங்க அங்க மறுபடியும் தப்பு செஞ்சா அவங்களுக்கு என்ன இருக்குங்க, செகண்ட் டெத் இருக்குது. சரி, இந்த 3 கேள்வி புரிஞ்சிச்சிங்களா? இந்த 3 கேள்வியில பிரதர் ரசல் யாருக்குத்தான் எச்சரிக்கை இருக்க சொல்றாருங்க, நம்மளுக்கு தான். ஏன்னா நம்மளுக்கு இப்ப என்ன ஆயிட்டு இருக்குது, நம்மளோட அக்கிரமத்தையும் நம்மளோட பாவத்தை எல்லாத்தையும் இப்ப பிரசன்ட் யாருக்கு தான் மன்னிக்கப்பட்டிருக்குதுங்க. மன்னிக்கப்பட்டு ஒரு அக்கௌண்ட்டை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இனிமே அந்த அக்கௌண்ட்ல டாப்ல வந்துட்டு பேங்க் பேர் போடுவாங்க, இந்தியன் பேங்க் அந்த மாதிரி எல்லாம் பல இருக்கும். அதுல வந்துட்டு நம்மளோட இந்த உலகத்தின் அதிபதியான சாத்தான்ன்ற ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சுங்க. அந்த அக்கௌண்ட்ல நம்ம என்ன பண்ணிருந்தோம், அந்த டெபாசிட் எடுத்தா, இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொன்னா, சில பணக்கார பார்த்தா நம்மளே சொல்லுவோம் 5 தலைமுறைக்கு வச்சு தின்கிற அளவுக்கு இந்த மனுஷன்கிட்ட என்ன இருக்குது, பணம் இருக்குதுன்னு. ஆனா நம்ம அக்கௌண்ட்டை ஓபன் பண்ண ஆதாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, 5 தலைமுறைங்களா, பல தலைமுறை என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க, அந்த அக்கௌண்ட்ல இருந்து எடுத்து எடுத்து எத்தனை இருக்கிறாங்க, செலவு பண்ணினே இருக்கிறாங்க. அந்த அக்கௌண்ட்ல இருந்து இன்னும் என்ன ஆகலங்க, காலியே ஆகல, வட்டி மேல வட்டி வந்துனே தான் இருக்குது. அவங்களோட பிள்ளைங்களா இருக்கிற நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எடுத்து
ஆனா இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த அக்கௌண்ட்டுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணாரு இந்த உலகத்துல இருந்து, இனிமே இந்த அக்கௌண்ட்டுக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்ட்டு அந்த அக்கௌண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணிட்டாருங்க, க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு புது அக்கௌண்ட்ல ஓபன் பண்ணி கொடுத்தாரு. ஆனா இந்த அக்கௌண்ட்ல பேர் எழுதி டெபாசிட் பண்ணினுமா இருக்கிறது யாரோட பொறுப்பு? இதுதான் பிரதர் ரசல் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு புது அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துக்கிறாரு இல்லைங்களா, இந்த அக்கௌண்ட்ல நீங்க எதை டெபாசிட் பண்ணணும் அதை பண்ணாம விட்டுட்டா அதுக்கு உண்டான பலன் பிரசங்கி 12:14 சொன்னார் இல்லைங்களா, அதுக்கு உண்டான பலன் நீங்க அங்கதான் நிப்பீங்க. ஏன்னா அதுக்கு உண்டான பலன் என்னன்னா எந்த அளவுக்கு நீங்க டெபாசிட் பண்ணிக்கிறீங்கன்றது அப்ப அங்கதான் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இது நம்மளோட ஜாக்கிரதை, உங்களோட யாரோட பிரதி இந்த உடன்படிக்கை பண்ணிருக்கிற எல்லாரோட, இங்க நிக்கிற எனக்காகட்டும் உட்காந்து நிக்கிற உங்களுக்காகட்டும் இல்ல இந்த சத்தியத்துல உடன்படிக்கை பண்ணிருக்கிற எல்லாரோட ஜவாப்தாரி என்னன்னா பிரசன்ட் உங்களுது. நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். உலகத்துக்கு விஷயம் தெரியாது. 1000 ஆண்டு காலத்துல அவங்க செய்யற விஷயம் அவங்களுக்கு புரியும், அப்ப செஞ்சு அவங்களுக்கு தண்டனை இருக்குதுன்னு ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டாரு. இப்போ இந்த ஜவாப்தாரி நம்மளுதுன பிறகு இது எந்த மாதிரி இந்த ஒரு புது சிருஷ்டி எதை ஜாக்கிரதையில இருக்கணும் அப்படின்னு பார்க்கப்போ எஃபேசு 5:15-16, எபேசியன் 5:15-16. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்காய் ஆயத்தம் என்னும் பாதரட்சையை காலில் கொடுத்தவர்களையும் பொல்லாங்கனையும் அக்னியா ಕನ್ನಡಲ್ಲಿ ಪಡಿಂಗ್ ಕನ್ನಡಲ್ಲಿ ಪಡಿಂಗ್. ಆದ ಕಾರಣ ನೀವು ನಡೆಕೊಳ್ಳುವ ರೀತಿಯನ್ನು ಜಾಗೃತೆಯಿಂದ ನೋಡಿಕೊಳ್ಳಿರಿ. பாருங்க, இப்ப இதுதான் ரிசல்ட் சொல்லிருக்கிறார் என்னன்னா, ಆದ ಕಾರಣ ನೀವು ನಡ್ಕೊಳ್ಳುವ ರೀತಿಯನ್ನು ಜಾಗ್ರತೆಯಿಂದ ನಡೆದುಕೊಳ್ಳಿ, ನೋಡಿಕೊಳ್ಳಿ. ಜ್ಞಾನವಿಲ್ಲದವರಾಗಿ, பாருங்க, ಜ್ಞಾನವಿಲ್ಲದವರಾಗಿ ಹೃದಯ ಜ್ಞಾನವಂತರಾಗಿರಿ. படிங்க 16 படிங்க. ದಿನಗಳು ಕೆಟ್ಟವುಗಳಾಗಿರು. பாருங்க, ದಿನಗಳು ಕೆಟ್ಟವುಗಳಾಗಿರುವುದರಿಂದ காலವನ್ನು சும்மனே களையದೆ உபயோகிಸಿಕೊಳ್ಳಿರಿ. இது தாங்க இந்த வசனம் தான் என்ன பண்ணிருக்கிறாருன்னா நம்மளுக்கு ஜாக்கிரதை பண்ணிக்கிற காலம் என்னவா இருக்குது, ரொம்ப பொல்லாததா இருக்குது. நீங்க தான் அதை என்ன பண்ணணும், பிரயோஜனப்படுத்திக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல இருந்து நம்மள பிரிச்சு எடுத்திருக்கிறப்போ இந்த உலகமே யாரோட கண்ட்ரோல்ல தான் இருக்குது. இப்போ இந்த சத்தியத்தை கேட்டு இந்த மண்ணு வெளியே போறப்போ எதரோட தான் சேரணும், இந்த உலகத்துல இருக்கிற இந்த சாத்தானோட இதுல தான் நம்ம போய் என்ன ஆக போறோங்க, சேர போறோம். அப்ப இந்த மண்ணை ஜாக்கிரதையா காப்பாத்திக்கணுமா இருக்கிறது யாரோட கடமை, நம்மளோட கடமைன்னு தான் சொல்றாரு. இந்த ஜாக்கிரதை நம்மளுக்கு தான் கொடுக்குறாரு. சரி ஆச்சு, நம்ம எல்லாம் யாரு, ஏன் நம்ம அதை ஜாக்கிரதையா வச்சுக்கணும், அந்த அளவுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது, நம்ம என்ன ஆக போறோம் இல்லைங்களா. இப்போ ஒரு மிலிட்ரியில சேரணும்னா சேரதுக்கு முன்னாடியே அந்த பாடியை எந்த அளவுக்கு ஃபிட்டா வச்சிருக்கணும் இல்லைங்களா. அது ஃபிட்டா இருந்தா தான் அவங்க கொடுக்குற ட்ரைனிங்க்கு என்ன அவன் இந்த பாடியை சப்போர்ட் பண்ணணும் இல்லைங்களா. அப்ப நம்ம யாருன்றது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், உணரணும். உணர்ந்தா மட்டும் தான் அந்த ஜாக்கிரதைக்குள்ள நம்ம எப்படி போறதுன்னு. சரி, 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிறத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். பாருங்க, இங்க லாஸ்ட்ல படிக்கிறப்போ பரிசுத்த பண்ணிட்டாருங்களா, பரிசுத்தமா நம்மள பிரிச்சு எடுக்கிறப்ப பாவத்தெல்லாம் மன்னிச்சு அந்த பரிசுத்தத்துக்குள்ளதான் என்ன பண்ணிருக்கிறாரு, கொண்டு வந்திருக்கிறாரு. கொண்டு வந்தவரு நம்மள ராஜ வம்சத்துக்கு என்ன பண்ணிருக்கிறாருங்களா, சேர்த்துக்கிறாரு. இப்ப இந்த ராஜ வம்சத்துக்கு சேர போறோம்னா நம்மள என்ன வாங்கலாம், நம்மளும் அந்த ராஜாவா மாற போறதான் வந்திருக்கிறோம். இப்போ இந்த ராஜ வம்சத்துக்கு சேரணும்னா நம்ம இதுல போய் சேர்ந்துக்கணும்னா நம்மளுக்கு இருக்குன்னு இருக்கிற அந்த குவாலிட்டிஸை நம்ம எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா காப்பாற்றணும் இல்லைங்களா. அதுக்கு தான் ஒரு இடத்துல அப்போஸ்தலன் பவுல் சொல்றாருங்க, நீங்கெல்லாம் என்னவா இருக்கீங்களா, காட்டு மரமா இருக்கீங்களா, ஆனா உங்களை அங்கிருந்து கொண்டு வந்து என்ன பண்ணிருக்கிறாருங்களா, இங்க ஒட்ட வச்சிருக்கிறாரு. நீங்க ஒட்டின்னு இருக்கிறீங்கன்றத வந்துட்டு மறக்காதீங்க. ஆனா நீங்க மறுக்காம அதுக்கு உண்டான பலனை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு என்ன ஆயிடுவீங்களா,
ஒருவேளை நான் ஏதோ செஞ்சுதான் என்னை கொண்டு வந்து ஒட்ட வச்சிருக்கிறாங்கன்னு உங்களுக்குள்ள நீங்க அந்த பெருமை எதனா இது பண்ணிட்டீங்கன்னா, சொந்த மரத்தவே விடாதவரு இந்த ஒட்டுன மரத்தை என்ன பண்ணுவாரு? விட்டு வச்சிருவாரா? இந்த பயம் உங்ககிட்ட இருக்கட்டும். அது தாங்க சொல்றாரு, ஜாக்கிரதை. யாருது தான்? நம்மளுக்கு தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, வசனம் சொன்ன மாதிரி இந்த மண்ணுக்கு திரும்பிடும். சீக்கிரம் யோசிச்சுக்கோங்க. ஆனாலும் சீக்கிரம் உங்களை இது பண்ணுங்க. இந்த ஜீவன் தேவன்கிட்ட போயிடும். கொடுத்த ஜீவன் மண்ணுக்கு ஆயிடும். ஆனா அந்த வாலிப வயசுல தேவனை நினைக்கிறது மறக்காத இருக்காதீங்கோ. ஏன்னா வாலிப வயசு இருக்கிறப்ப தான் சரீரத்துல இருக்கிற எல்லா அங்கமும் என்ன ஆகும்? ஆக்டிவா இருக்கும் இல்லைங்களா? மண்ணுக்கு திரும்புறப்போ சரீரத்துல இருக்கிற அங்கங்க என்ன ஆகாதுங்க? அப்போ வாலிப வயசு இந்த சரீரத்துல இருக்கிற ஒவ்வொரு அங்கத்துக்கும் வைக்கல, இது வாலிப வயசுல இருக்குதுன்ட்டு. அப்போதான் என்ன பண்ண முடியும்? அதை பயன்படுத்த முடியும். நீ பெட்ல படுத்துட்டு படுக்கையில படுத்துன்னு இதோ தேவனே என்ன தப்ப மன்னிச்சிருங்க, நான் இப்ப எந்திரிக்கிறேன்னா கண்டிப்பா என்ன ஆகாது? சரீரம் எந்திரிக்காது. இது நம்மளோட பொறுப்பு. 1 கொரிந்தியர் 6:11 வசனம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். பாருங்க, இப்படித்தான் இருந்துமா. எப்படி இருந்தோங்க? நம்ம அந்த பயம் இல்லாம, அதோட ஆலோசனை இல்லாம, அதோட வழியில நடக்காம இருந்துட்டோம். ஆனா என்ன பண்ணிட்டாருங்களா, குறிப்பிட்ட டைம்ல நம்மளையும் என்ன சொல்லுவாங்க, மார்க் பண்ணி அந்த இடத்துல இருந்து எடுத்து சுத்திகரிச்சு யார் மூலியமா? ஏசு கிறிஸ்து மூலியமா தேவனோட கருணையினால என்ன பண்ணிட்டாருங்களா, எடுத்துட்டாரு. இதை மறந்துடாதீங்கோ. நீங்க எங்கன்னு உங்களுக்கு நாங்க எடுக்கப்பட்டோம், எப்படி எடுக்கப்பட்டோன்றதை நீங்க என்ன ஆயிடாதீங்க, மறந்துடாதீங்கோ. எங்க வரைக்கும் மறக்காதீங்கன்னா, மரணத்து வரைக்கும் மறக்காதீங்க. நான் எங்க இருந்தேன் அப்படின்றது நீங்க. சரி, இந்த உணர்வு நம்மளுக்கு வரணும்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், பண்ணி பத்தியும் நாய் பத்தியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாய்களுக்கு அதுக்கப்புறமா அங்கந்து உழுவுற ரொட்டிய என்ன அப்படி சொல்றப்போ எந்த மாதிரி கேட்டகரியில வந்துட்டோம்? நாய்க்கும் பண்ணிக்கும். சரி, இதை உணரல இல்லையா நம்ம? இதை தெரியல இல்லையா? இப்போ இன்னொன்னு சொல்லலாம்னா, நம்மலாம் எப்படி இருந்தோம் தெரியுங்களா அப்படின்றத நம்ம உணரணும்னா, நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு டாய்லெட் சேம்பர் என்ன ஆயிட்டு இருக்குதுங்க, ரொம்ப நாளா பிளாக் ஆயிட்டு இருக்குது. இதை கிளீன் பண்றதுக்கு யாரையோ ஒருத்தர் கூப்பிடுறோம். அவர் வந்து என்ன பண்றாருங்களா, அந்த சேம்பரோட கேப்பை ஓபன் பண்றாரு. பண்ண உடனே அதுல இருந்து எப்படி இருக்குங்க, கரப்பாம்பூச்சி. அதை பார்க்கிறப்பவே எப்படி இருக்கும் சொல்லுங்க? அருவருப்பா இருக்கும். ஐயோ எப்படி இருக்குது அப்படின்னு. அதை பார்த்துட்டு ஐயோன்றுமே. நம்ம நிலைமையை பார்த்துட்டு தேவன் என்ன பண்ணலங்க, அந்த சொல்லவே இல்லை. அதனா கூட பரவாயில்லைங்க, அதோட கேவலமா இருந்தோனுங்க இந்த உலகத்துல. நம்மள என்ன பண்ணிருக்கிறாருங்க, சொந்த மகனோட ரத்தத்துல என்ன பண்ணிருக்காருங்க, கழுவி எடுத்திருக்கிறாருன்னா, அதுக்கு உண்டான வேல்யூ என்னன்றதை என்ன பண்ணணும்? மரணத்து வரைக்கும் உணர்வு நம்மளுக்குள்ள இருக்கணும். நம்மள அங்கிருந்து தான் பிரிச்சு எடுத்திருக்கிறாரு, அங்கிருந்து தான் சுத்திகரிச்சு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து சுத்திகரிச்ச நம்மள அவரோட சரீரத்துக்கு ஒரு அங்கமா மாறுபடுற வாய்ப்பு கொடுத்துக்கிறாரு. இந்த மண் எப்படி இருக்கணுங்க, சுத்தமா வச்சுக்கிறது நம்மளோட கடமை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மண்ணுக்கு போறதுக்குள்ள இந்த ஜீவன் யாரோட அதிகாரத்துல இருக்குதுங்க? தேவன். அது எப்போ அவர்கிட்ட போய் சேர்ந்துருங்க. ஆனா இது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் இந்த ஜீவன் இல்லைங்களா? இந்த மண்ணுக்கு இது தனியா போயிடுச்சுன்னா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லைங்க இது இல்லைங்களா? இதை எடுத்துன்னு போய் ஒரு வேஸ்டா மண்ணில் என்ன பண்ணிடுவாங்க, பொச்சிடுவாங்க. அது நாளைக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியாத அளவுக்கு ஆயிடும். ஆனா அந்த ஜீவன் அங்க போயிடும். அதுக்கு இப்போ அந்த கிஃப்ட் நம்மளுக்குள்ள என்னவா இருக்குது, தேவன் கொடுத்துருக்குது இருக்குது. இப்போதான் அதை என்ன பண்ணணும், பயன்படுத்திக்கணும். சரி, சங்கீதம் 119:93. சங்கீதம் 119:93. நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். பாருங்க, இவரு சொன்ன வார்த்தைய நம்ம எங்க வரைக்கும் எடுத்துன்னு போலாங்க? நம்ம மரணத்து வரைக்கும் என்ன பண்ணலாங்க, எடுத்துன்னு போலாம். நான் ஒரு பொழுதும் கட்டளை மறக்க அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். பாத்தீங்களா?
நம்மளுக்கு அது இருக்கிற வசிக்கு தான் இந்த ஜீவன் என்னவா இருக்குதா இந்த மண்ணுல இருக்குது. அந்த உடன்படிக்கை பண்ணினுக்கிற வசிக்கு தான், உடன்படிக்கையின் பிள்ளைங்களான்ற ஒரு பேர் இருக்கிற வசிக்கு தான் அந்த ஜீவன் இந்த மண்ணுல என்ன இருக்குதுங்க இருக்குது. இல்லாம இருந்திருந்தா, அந்த ஜீவன் இல்லாம இருந்திருந்தா நம்ம கண் முன்னாடி எவ்வளவு பேரை பார்த்துட்டு இருக்கிறோங்க இல்லைங்களா? எவ்வளவு பேரை மரணிச்சு போயின்னுக்குறாங்க இல்லைங்களா? எவ்வளவு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, என்னென்ன ஆயிட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் நடுவுலயும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், தப்பிச்சு வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோங்க, இந்த சத்தியத்தை கேட்டு நிக்கிறோம்னா, தேவனோட வார்த்தை நம்ம காதுக்குள்ள போயிட்டு இருக்குதுன்னா காரணம் என்னன்னா, நம்ம அவர் கூட என்ன பண்ணிருக்கோங்க, அந்த உடன்படிக்கை பண்ணி நிக்கிறோம். படிங்க. நான் உம்முடையவன். அதுங்களா நெக்ஸ்ட் வசனம். நெக்ஸ்ட் அதே நான்- அம்மா, அதே படிங்க அம்மா. நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். ம் அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். பாருங்க, அவைகளால தான் நம்மள என்ன பண்ணிருக்காங்க, உயிர்ப்பித்திருக்கிறாரு. அந்த உயிர் இருக்கிறதே நம்மளுக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிருபை தான். இதை உங்களோட மரணத்து கடைசி வரைக்கும் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணுமா இருக்கிறது நம்மளோட ஜவாப்தாரின்றது என்ன பண்ணுங்க உணர்த்துது. சரி ஆச்சு, இதை வந்துட்டு நம்ம கடைசி வரைக்கும் எங்க தான் காட்டுறோம், படிக்கலாங்க. கொலேசர் 1:10. கொலேசர் 1:10. சகலவித நற்கிரியைகளும் ஆகிய ம். கனிகளை தந்து ம். தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து ம். கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். போதாங்க. இப்போ இந்த வசனம் புரிஞ்சுச்சுங்களா? சரி, இந்த வசனத்தின்படி எங்க எப்போ எப்படி இருக்கணும் அப்படின்றது யோசிச்சிருக்குமா? சரி, நிதானமா படிங்க. நிக்கேச்சு சகலவித நற்கிரியைகளும் ஆகிய பாருங்க, சகலவித நற்கிரியைகளையும் எங்க காட்டணும், எல்லா இடத்துலயும் ஜீவன் இருக்கிறத காட்டணும். ஆனா நம்ம எப்படி காட்டுறோம் அப்படின்னு தான். சண்டே வந்துட்டு கிளாஸ்ல உட்காந்து எப்படி இருக்குதுங்க, ஒரே ஒரு பெண்ணு விழுந்தா கூட நம்ம பக்கத்துல இருக்கிற சகோதரன் வந்து அவரு குனிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஆயிடுறோம், குஞ்சு எடுத்து கொடுக்குறோம். ஆனா இதுல இருந்து வெளியே போயிட்டா ஒரு மனுஷனே கீழே விழுந்துட்டாலும் கண்டுக்காம போறோம். அப்போ அந்த சகலத்து நல்ல கிரியையும் எங்க தான் காட்டணும், நம்ம ஜீவன் இருக்கிற வரைக்கும் எல்லா இடத்துலயும் அது என்ன ஆகணும், ரிஃப்ளெக்ட் பிரதிபிம்பிக்கணும் இல்லைங்களா? அப்புறம் சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து ம், தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து பாருங்க, தேவனை அறிகிற அறிவில என்ன ஆகணுமா, வளர்ந்தா இந்த வளர்ந்து இருக்கிற ஒரு இதை வந்துட்டு எங்க தான் காட்ட முடியும், இங்க மட்டும் காட்டுறது அல்லங்க, எல்லா இடத்துலயும் என்ன ஆகணுங்க, அது ரிஃப்ளெக்ட் ஆயிட்டே இருக்கணும். உலக ஜனமே பார்த்து என்ன பண்ணணுங்க, ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். என்னன்ட்டுங்க, இந்த மனுஷன் என்னவா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கிறாரு. யார திட்டுறாங்க, ஆமா என்ன தானே திட்டினாங்க, என்னோட தவறு இல்லை, ஆனாலும் நான் அந்த இடத்துல என்ன பண்றேங்க, தாழ்மையா இருக்கிறேன். இதை தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இது எதனால வந்துச்சு இந்த தாழ்மைனா, தேவனை அறிகிற அறிவினாலதான் இது என்ன பண்ணுதுங்க, பிரதிபிம்பிக்குது. படிங்க. கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். இது வந்துட்டு நம்ம ஜீவன் இருக்கிற வரைக்கும் இந்த கேரக்டர் என்ன பண்ணணும், ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பண்ணோம்னா, இந்த மாதிரி நடந்துச்சுன்னா, எபேசியன் 5:8-10. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். பாருங்க, இந்த மாதிரி நம்ம பண்ற டைம்ல அவரோட தேவனோட வழிபாடுகளை நம்ம பிரதிபிம்பிக்கிறோம், ரிஃப்ளெக்ட் பண்ற டைம்ல நம்மளுக்குள்ள நம்மளை பார்த்து இந்த மனுஷன் ஏதோ ஒரு மாதிரி மாற்றத்துல இருக்கிறாரே, இவர் ஒரு பார்க்கறதுக்கு இந்த அளவுக்கு தாழ்மையும் அன்பையும் இதெல்லாம் காட்டுறாருன்னா நம்மளுக்குள்ள ஒரு இது உணர்வோம். என்னன்னா, படிங்க. முதற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். பாருங்க, இப்போ நம்ம என்ன ஆயிட்டு இருக்கிறோம், வெளிச்சமா இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தோமா, அந்த காலத்துல இருந்தோமா. இந்த ரெண்டுத்தையும் யார்தான் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும்? இப்போ இவங்க தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, காட்டுவாங்க. கூட இருக்கிறவங்க தான் நம்மள என்ன பண்ணுவாங்க, காட்டுவாங்க. முதல்ல நான் இந்த இடத்துல ஒரு பிரச்சனைனா நான் என்ன பண்ணிருப்பேன், சண்டை போட்டிருப்பேன். என்னோட ரியாக்ஷனை வேற மாதிரி இருந்திருக்கும், என்னோட ஃபேஸ் ரியாக்ஷன், என்னோட மெயின் செட்டே வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இப்ப எப்படி இருக்குது, அப்போ இந்த மனுஷன் வந்து நம்மளுக்கு சொல்றேன்னா நம்மளுக்குள்ள அதுதான் என்ன ஆகுங்க, முதல் ஸ்டெப். இப்படிதான் ஆரம்பிக்கும். படிங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளா? இப்போ இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடந்து கொள்ளணும்னா அந்த வெளிச்சத்தை பாக்குற பிள்ளைங்களா என்னவா இருக்கணும் நம்ம? வெளிச்சம் ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன ஆயிட்டு இருக்குங்க,
உதயத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த வெளிச்சத்துல நின்னுன்னு நான் ஏன் கண்ணுக்கு துணி கட்டின்னு வெளிச்சம் தெரிலன்றது என்னோட இதுதான். ஏன்னா வெளிச்சம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வெளிச்சத்தை பார்க்கணுமா இருக்கிறதும் அந்த வெளிச்சத்துக்குள்ள போகணுமா இருக்கிறது யாரோட ஜவாப்தாரி? நம்மளோட ஜவாப்தாரி. இதை ஒருவேளை நம்ம பண்ணிட்டோம்னா, இதற்குள்ள நம்ம போனோம்னா, நம்மளும் என்ன சொல்லலாம் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து மூலியமா, அவரோட ரத்தத்தின் மூலியமா என்ன பாவம் என்ன பண்ணிருக்குது? கழுவப்பட்டிருக்குது. ஏன் அப்படின்னு அந்த வெளிச்சம் எனக்கு தெரியுது இல்லைங்களா? அதே மாதிரி அவரோட பலி மூலியமா என்ன பிரிக்கப்பட்டிருக்குது அப்படின்ற உணர்வு எதுக்கு வருதுன்னா, அந்த வெளிச்சத்துக்குள்ள நான் இருக்கிறேன். அதே மாதிரி தேவனுக்கு நன்றியும் மகிமையும் படுத்த முடியும்னா, அந்த வெளிச்சம் எனக்கு இருக்குது. பிரதிபிங்கி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குது அந்த வெளிச்சம் எனக்கு. நான் என்ன பண்ணிருக்கிறேன்? அந்த வெளிச்சத்து கூட தான் இருக்கிறேன்ற உணர்வு வந்தா மட்டும்தான் தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நம்ம என்ன சொல்ல முடியும்? அந்த மகிமையை கொண்டு வர முடியும். இது யாரோட ஜவாப்தாரினா, நம்மளோட ஜவாப்தாரி தான். சரி, இதை பண்ணணும்னா இந்த மண்ணை நம்ம என்ன பண்ணணுங்க? சுத்தமா வச்சுக்கிறது பொறுப்பு. யான்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்போ இந்த மண்ணை எந்த அளவுக்கு சுத்தமா வைக்கிறீங்களோ, இந்த சுத்தமான மண்ணு தான் என்ன ஆக போதுங்க? மகிமை, தேவனை மகிமைப்படுத்த போகுது. மண்ணை நம்ம அசுத்தமா வச்சுன்னு அசுத்தமான மண்ணுல இருந்து நல்ல பலன் வந்தா அந்த பலன் எப்படிதான் இருக்குங்க? அந்த பலனை தேவன் என்ன பண்ண மாட்டாருங்க? எடுத்துக்க மாட்டாரு. அப்போ இந்த நல்ல பலன் கொடுக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்ன்றது தான் இந்த கடைசியா வந்து நம்ம என்ன பண்றோம்? படிச்சு தெரிஞ்சுக்க போறோம். சரி ஆச்சுங்க. 2 தீமோத்தி 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பாருங்க, இந்த வெளிச்சத்துக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா, இந்த வெளிச்சத்தை நம்ம ரிசீவ் பண்ணணும், உணரணும்னா நம்மளுக்கு என்னதான் கொடுத்திருக்கிறாராம்? இப்போ பலன் கொடுத்திருக்கிறாரு. என்ன அடுத்து? அன்பு கொடுத்துக்கிறாரு. அப்புறம் தெரிந்த புத்தி கொடுத்துக்கிறாராம். எதுக்கு இது? இந்த 3 வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த வெளிச்சத்தை சரியா ரிசீவ் பண்ணிக்கணும்னா இந்த 3 என்னவா இருக்கணும்? சரி, முதல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா இதுல 3 இருக்குதுங்க பாயிண்ட். பலன், அன்பு, தெரிந்த புத்தி. இப்போ இந்த 3, இந்த பலன், இந்த தேவன் கொடுத்திருக்கிற இந்த பலனை வச்சு வெளியில போயிட்டு ஒரு 4 பேர்கிட்ட சண்டை ஃபைட் பண்ண முடியுமா? இது அந்த ஃபைட் பண்றதுக்காகட்டும், ஏதோ ஒரு பாரத்தை தூக்குறதுக்காகட்டும், ஏதோ மற்ற வேலை செய்யறதுக்காகட்டும் இந்த பலனை நம்ம யூஸ் பண்ண முடியுமானா, இது சரீரத்துக்கு உண்டான கொடுக்கப்பட்ட பலன் அல்ல, ஆவிக்குரியான பலன். இந்த பலத்தை வச்சு என்ன நான் பண்ணலாம்னா, சத்தியத்துல நம்ம பண்ணிருக்கிற உடன்படிக்கையில மரணத்து வரைக்கும் ஒரு திருடமா நிக்கிறதுக்கு இந்த பலத்தை என்ன பண்ணலாங்க? யூஸ் பண்ணலாம். அப்பனா இந்த பலம் நம்மளுக்குள்ள கடைசி வரைக்கும் நிக்கிறதுக்கு நான் உன் கூட இருக்கிறேன்றதுக்கு தான், உன் கூட இருக்கட்டும்ன்ட்டு தான் தேவன் என்ன பண்ணிருக்கிறது? ஆவியின் பலம் கொடுத்துக்கிற. இதை பெற்றுக்கொள்ளணும்னா அந்த வெளிச்சத்துல என்ன இருக்கணும்? அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த உலகத்துல இல்லைங்க, இந்த ஒரே பாயிண்ட் தான். எது? ஆவிக்குரியான பலன் ஒரே பாயிண்ட். இன்னொரு 4 விஷயங்க இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த உலகத்துல சோதனைங்க வரும். வருமா வராதுங்களா? அநேக பிரச்சனைகளை உருவாகும். நம்மள சத்தியத்தின் அந்த இதுல நிக்க விடாம பண்ணும். அப்போ நம்ம யார்கிட்ட தான் போறோங்க? என்னதான் கேட்கிறோங்க? அதை தான் கேட்கிறோம். எனக்கு இந்த சோதனையில இருந்தும் இந்த ஒரு பிரச்சனையில இருந்தும் இதுல இருந்து வெளியே வந்து நானு துருமா நிக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க? எனக்கு பலன் கொடுங்க. அது தாங்க அந்த ஆவிக்குரியான பலனை எப்படி பெற்றுக்கொள்றோம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல பாவத்துல இசுக்குதுங்க இல்லைங்களா? ஒரு விரோதமா நடக்கிறதுக்கு, தவறான வழியில நடக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குதுங்க. அப்போ அதை வேண்டான்னு தடுக்கிறதுக்கு என்ன வேணுங்க? அந்த பலன் தான் வேணும். இந்த பலன் ஒருத்தர்கிட்ட இருந்துச்சுங்க. யார்கிட்ட இருந்துச்சுங்க? யார்கிட்ட இருந்துச்சு தெரியுங்களா? ஜோசப்கிட்ட இருந்துச்சுங்க. இதை மட்டும் நம்ம நல்லா உணர்ந்துட்டோம்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, இப்படி செய்ய முடியுமான்றது இல்லைங்களா? வாய்ப்பு பார்த்தீங்களா? தவறு செய்யறதுக்கு அவரை தேடின்னு வந்திருக்குது. ஆனா அந்த வாய்ப்பை வேண்டான்ற டைம்ல
மனுஷன் எப்படித்தான் நிக்கிறாருங்க, ட்ரெஸ் இல்லாம நிக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல வாய்ப்பை யூஸ் பண்ணாம தேவன் இத விரும்ப மாட்டாரு. தேவனுக்கு பிடிச்ச காரியம் அல்லன்ட்டு தனக்கு அவமானம் உண்டானாலும் பரவாயில்ல, ஆனா தேவனோட வார்த்தையை நான் என்ன பண்ண மாட்டேன், மீற மாட்டேன்னு அப்படியே ஓடுறாரு. எவ்வளவு பேர் பார்த்துருப்பாங்க இல்லைங்களா? ஆனாலும் அவருக்கு தன்னோட அவமானம் என்னவா தெரியல, பெருசா தெரியல. ஆனா தேவனோட பேரை மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன், கெடுக்க மாட்டேன்னு அந்த அளவுக்கு ஓடுறாருன்னா அவருக்குள்ள என்ன இருந்திருக்குதுங்க, அந்த பலன் இருந்திருக்குது. இதை அவருக்கு கூட உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இந்த பலன் தான் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளுக்கு அநேக அவமானங்கள் உருவாகும், அநேக கஷ்டங்கள் சுஷ்டி ஆகும். ஆனாலும் நம்ம அந்த இடத்துல இருந்து போனோம்னா நம்மளுக்கு என்ன வேணுங்க, அந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா ஒவ்வொரு நாளும் அந்த வெளிச்சத்தை நம்ம என்ன பண்ணணும், ரிசீவ் பண்ணணும். அதுக்கப்புறம் சத்தியத்தில் இருக்கிற அநேக சகோதர சகோதரிங்க பைபிள் படிக்கிறதாகட்டும், சத்தியத்தை பேசுறதாகட்டும், ஒரு ப்ரேயர் பண்றதாகட்டும், என்ன பண்ணனாலும் என்ன ஆவாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல என்ன சொல்லுவாங்க, முஜுகரா, கூச்ச சுபாவம் இல்ல பய சுபாவம் உருவாகும். ஆனா இந்த பயத்தை போக்குறதுக்கு கூட என்ன ஆகணும், அந்த ஆவிக்குரியான பலனை எடுத்தா மட்டும்தான் இது கூட நம்மள என்ன ஆகும், விட்டு போவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள தேவையே இல்லாம சில பயங்கள் உண்டாகும், குடும்பத்தை பத்தியோ அது எதேதோ யோசிப்போம். ஆனா இந்த ஒரு பயம் கூட நம்மளை விட்டு போனோம்னா அந்த பலன் வேணும். தேவனோட வேலை செய்யறதுக்கு கூட என்ன வேணுங்க, இந்த பலன் வேணும். இந்த பலன் தான் நம்மளுக்கு ஆவிக்குரியான பலன். தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, உடன்படிக்கை பண்ணிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கிறாரு. இதைத்தான் நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் உணர்றவங்களா இருக்கணும். எங்க இருக்கோம்னா மரணத்து வரைக்கும் நம்மளுக்கு தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, பிராமிஸ் பண்ணிக்கிறாரு, ஆவிக்குரியான பலன் கொடுத்திருக்கிறேன். அந்த வசனம் ஃபர்ஸ்ட் படிங்க, 2 தீமோத்தி 1:7. ஏடித்தனதா தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பாருங்க, பயமுள்ள ஆவியை கூடாமல். பயமே இல்ல, அவர் பயப்படுற அளவுக்கு அந்த ஆவி இல்ல, கொடுக்கல நம்மளுக்கு. எப்படின்னா பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரு. இந்த இதுக்குள்ள இருக்கிற பலனை யாரைத்தான் பிரிச்சு பார்க்கணும், யாரைத்தான் சோதிச்சு பார்க்கணும், நம்ம தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம சோதிச்சு பார்த்தா தான் அதற்குள்ள எந்த அளவுக்கு பலன் இருக்குதுன்னு நம்ம உணர்ந்துக்க முடியும். ஆனா அதை முழுசா உணர்ற அளவுக்கு கூட நம்மள்ட்ட என்ன இல்லைங்க, இல்லை. ஆனா அதை ஞானத்தோட உணர்ந்தோம்னா நம்மளோட ஓட்டத்தை ஓடுறதுக்கு என்ன ஆகுங்க, பிரயோஜனம் இருக்கும். அடுத்து பார்க்குறப்போ நம்மளுக்கு அன்பு கொடுத்துக்கிறாராம் இல்லைங்களா, இந்த லவ். இதை வச்சு நம்ம என்னதான் பண்ணிட்டு இருக்கிறோம், இதை எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், உலகத்திலேயோ உலகத்துல இருக்கிற காரியத்திலேயோ இல்ல உலகத்துல இருக்கிற விஷயத்தையோ நம்ம என்ன பண்ணிடல, அன்பு பண்றதுக்காக. இந்த அன்பு, ஆவிக்குரிய அன்பு நம்மளுக்கு கொடுக்கப்படல. எதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பாக்குறப்போ இந்த அன்பை வச்சு இப்ப நம்மளுக்கு வசனம் சொல்லுங்க, நீ எந்த அளவுக்கு அன்பு காட்டினாலும் அதுல நீ என்னதான் இருக்கிற, கடனாளியா தான் இருக்கிற இல்லைங்களா. நீ எவ்வளவு காட்ட முடியும் மரணத்து வரைக்கும், நீ அன்பு ஒருத்தருக்குன்னா நீ மரணத்து வரைக்கும் வெறியும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் 24/7 அன்பவே காட்டி நின்றாலும் ஆனாலும் நீ கடனாளையா தான் இருக்கிற அந்த விஷயத்துலனா அப்புறம் நம்ம எந்த அளவுக்கு காட்டிட்டு இருக்கிறோம். தேவன் அன்பு செய்யுமா, தேவன் நம்மளுக்காக கொடுத்த இயேசு கிறிஸ்துவ அன்பு செஞ்சுன்னு இருக்கிறோமா, இயேசு கிறிஸ்துவ மூலியமா வந்த 12 பேர் அப்போஸ்தலருங்க நம்மளுக்கு இந்த அளவுக்கு சத்தியத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்களே, அவங்கள அன்பு செஞ்சுட்டு இருக்கிறோமா, இல்ல அந்த சத்தியத்தை எடுத்துன்னு இன்னைக்கு நம்ம முன்னாடி அநேக மூப்பருங்க கஷ்டப்பட்டு அந்த சத்தியத்தை நம்மளுக்கு கஷ்டமே இல்லாம நம்ம கிட்ட புரிய வச்சிட்டு இருக்காங்களே, அவங்கள அன்பு செஞ்சுட்டு இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா இந்த அன்பு, ஆவிக்குரியான அன்பை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், புரியாம இருக்கோம். அதை புரிஞ்சுக்கணுமா கடமையா இருந்துங்க நம்மளுது. இந்த அன்பை, ஆவிக்குரியான அன்பை குடும்பத்துல காட்டலாம் இல்லைங்களா. நீ இந்த ஒரு சத்தியத்துல இருக்கிறன்றத இந்த அன்பை எப்படி பண்ணலாங்க, வெளிப்படுத்துறப்போ அவங்களுக்கு என்ன ஆவாங்க, இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்கிறாரு, இந்த அளவுக்கு அன்பு காட்ட முடியுமா அப்படின்றது. இந்த மாதிரி நம்ம இதை என்ன பண்ணலாம், ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். சரி, இதை பண்றதுக்கு நம்ம மூப்பருங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கிறாங்கன்றது உணர்ந்திருக்கிறோமா, இன்னைக்கு என்னன்னா உணரல இல்லைங்களா. நம்மளோட உடன்படிக்கை ஓட்டத்துக்கு நம்ம உடன்படிக்கை பண்ணினுக்கிற ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கும் ஒரு வண்டி கொடுக்கப்பட்டிருக்குங்க. என்ன வண்டினா, கிறிஸ்துவின் பின்னாடி போறதுக்கு நம்மளுக்கு புது சிருஷ்டின்னு ஒரு வண்டி கொடுத்துருக்குங்க. இந்த வண்டிக்கு
நீங்க எல்லாம் நல்லா உணர்ந்தீங்கன்னா வண்டி ஓட்டுற எல்லாருக்குமே தெரியும், செல்ஃப் ஸ்டார்ட் இல்லைங்க, கிக் இல்லைங்க. ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும் என்ன பண்ணணும்? ஒன்னு கிக்குனா செல்ஃப், இது ரெண்டுனா இருக்கணும். இது ரெண்டுமே இல்லாத வண்டி தான் நம்மளுது. ஆனா இந்த வண்டியை ஓடும். இந்த வண்டியை ஓடுறதுக்காக நம்மளுக்கு அன்னைக்கு தேவன் என்ன பண்ணாரு? ஏசு கிறிஸ்துவ கொடுத்தாரு. ஏசு கிறிஸ்து 12 வண்டி என்ன பண்ணாருங்க? ஆரம்பிச்சு வச்சாரு. அந்த 12 வண்டி என்ன ஆயிடுச்சுங்க? இன்னைக்கு எத்தனையோ வண்டியை தள்ளி 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 பின்னாடியில இருந்து என்ன ஆயிடுச்சுங்க? ஒவ்வொரு வண்டியும் தான் போற இடத்துக்கு போயிட்டே ஆயிடுச்சு. இப்ப நம்ம கண் முன்னாடி இருக்கிற அநேக மூப்பருங்க நம்ம வண்டியை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பின்னாடில இருந்து தள்ளி நிற்கிறாங்க. அவங்களோட அன்பு, அந்த ஆவிக்குரியான அன்பு நம்ம என்ன பண்ணாலும் என்ன பண்ண மாட்டேங்குதுங்க? நம்மள நம்ம பண்ணிருக்கிறது கஷ்டம் உணர்வாத அந்த அன்பை நம்மள மேல அதிகமா காட்டி காட்டி இந்த வண்டியை தள்ளி ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த வண்டியை ஓட்டின்னு போன கடமை யாருங்க? நம்மள தான். அது பின்னாடி அந்த மூப்பருங்க படுற கஷ்டம் நம்மளுக்கு என்ன ஆகுறதில்ல, தெரியுதுல்ல. அவங்க நம்ம பின்னாடியே இருந்து நம்மள என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தள்ளிட்டே இருக்காங்க. எப்படின்னா, தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஆவிக்குரிய பலமும் தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஆவிக்குரியான ஒரு அன்பும் வச்சுதான் நம்மள தள்ளிட்டு இருக்காங்க. இது ரெண்டுமே இல்லைன்னா அவங்க இத்தனை நாளுக்கு நம்ம பின்னாடி வந்திருக்க மாட்டாங்க, இல்லைங்களா? என்னைக்கையோ எங்கேயோ விட்டுட்டு இருப்பாங்க அந்த வண்டியை. நம்ம வண்டி எங்கேயோ நின்றுட்டு இருந்திருக்கும். இன்னைக்கு வரைக்கும் இங்க கேட்டு இருக்குதுன்னா அவங்க தான் ஒரு காரணம். தேவன் அவங்கள தான் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இந்த வண்டியை தள்ளிட்டு இருக்காங்க. சரி, அடுத்து படிக்கிறப்ப நம்ம தெளிந்த தெளிந்த புத்தி இதை வச்சு என்ன பண்ண முடியும்? எதுக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்காரு? உலகத்துல போயிட்டு ஏதோ ஒரு ஆபீஸ்ல நல்ல ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்கோ, இல்ல வெளியில போயிட்டு ஏதோ பேசுறதுக்கோ, இல்ல உலக ரீதியான சில ஆலோசனைகளெல்லாம் எனக்கு தெரியும், நான் இந்த மாதிரி விஷயத்துல நான் ரொம்ப ஷார்ப்பா இருக்கேன், ஞானியா இருக்கிறேன், எனக்கு இந்த உலகத்துல என்ன ஒரு நியூஸ் படிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு படிச்சு எல்லா உலகத்தின் விஷயம் பேசுறதுக்கா இந்த ஞானத்தை கொடுத்துருக்கிறாருங்க? இல்லைங்களா? இந்த தெளிந்த புத்தி எதுக்கு தான் கொடுத்துருக்காருன்னா, தேவனோட வசனத்தையும் தேவனையும் அறிந்து கொள்றதுக்கு தான் இந்த தெரிந்த புத்தி நம்மளுக்கு என்ன இருக்குது? கொடுக்கறது. அதுக்கப்புறம் நீ உடன்படிக்கை பண்ணின்னு வந்திருக்கிற இடத்துல இருந்து சரியான வழியில போறதுக்கு உனக்கு இந்த தெளிந்த புத்தி கொடுக்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் பேசுறப்போ, ஒரு சகோதரனுக்கிட்டயோ சகோதரிகிட்டயோ பேசுறப்போ உன்னோட வார்த்தைங்க எப்படி இருக்கணுங்க? அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அந்த யூஸ்ஃபுல்லா நீ மாத்திக்கணும்னா உனக்கு இந்த தெரிந்த புத்தி இருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நீ செய்யற நல்ல காரியங்க, நான் இந்த சகோதரனுக்கு ஆகட்டும் சகோதரிக்கு ஆகட்டும் இல்ல உலகத்துல இருக்கிறவங்களுக்கு ஆகட்டும் நான் செஞ்சு நிற்கிறது சரிதான், நல்லது தான், உதவி தானான்றதுக்கு உனக்கு என்ன இருக்கணும்? தெளிந்த புத்தி இருக்கணும். அதே மாதிரி ஒரு சகோதரனுக்கிட்டயோ சகோதரிக்கிட்டயோ ஒரு கோபம் பண்ற அப்படின்னா அந்த கோபம் நான் கோபப்பட்டுக்கிறது நியாயமா? இப்ப அவங்கள அது என்ன பண்ணும்? அல்ட் பண்ணும். இப்ப நான் அதை சொல்றது அவங்களுக்கு சரியான்றது கூட யோசிக்கிறதுக்கு உனக்கு தெளிந்த புத்தி இருக்கணும். இதைத்தான் என்ன பண்ணிருக்காரு? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் நம்மளுக்கு இந்த ஒரு உடன்படிக்கையின் ஓட்டத்துல நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார் தேவன் கூட. படிக்கலாங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பாருங்க, நம்ம உடன்படிக்கை பண்ணின்னு வந்த பிறகு கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சிருச்சுங்க. தேவன் அவரோட சத்தியம் எந்த அளவுக்கு பலமா இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுங்க. அந்த பலம் நம்மள என்ன பண்றதுன்றது கூட நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுங்க. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமா? பயப்படுறவங்களா இருக்கணும். எங்க வெறுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரணத்து வெறுக்கும் கர்த்தருக்கு பயப்படுற பயமே ஞானத்தின். இந்த பயம் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாடத்தை கேட்கிறப்பவோ இந்த வசனத்தை கேட்கிறப்பவோ இல்ல இந்த வசனத்தை படிக்கிறப்பவோ நான் ஒரு ஆபீசர், நான் ஒரு நல்ல ஒரு டாக்டர் இன்ஜினியர்னு இல்லாம நான் ஒரு மண்ணு. நான் ஒரு மண்ணு. இந்த மண்ணுக்குள்ள இருக்கிற ஜீவன் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் தேவனுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வேலை செய்ய முடியும். இந்த ஜீவனை எடுத்துட்டு இந்த மண்ணை எடுத்துன்னு போய் போடுற இடத்துல போட்டுட்டாருன்னா ஒண்ணுமே பண்ண முடியும். அதுக்கு தான் ஒரு இடத்துல சொல்லுதுங்க, இந்த ஜீவன் இருக்கிறப்பவே வேலை செஞ்சுக்கோ, மண்ணுக்குள்ள போயிட்டீங்கன்னா எந்த வேலை செய்யறதுக்கும் உனக்கு வாய்ப்பு இல்லைன்னு. அந்த மாதிரி இந்த ஒரு மண்ணு கடைசி வரைக்கும்
நம்ம என்ன பண்ணணும், பயபக்தியோடு அதை சுத்தியமா வச்சுக்கிறது பொறுப்பு நம்மளுது. ஒருவேளை இந்த மண்ணை கடைசி வரைக்கும் நம்ம சுத்தமா வச்சுக்கணும்னா நம்மளுக்கு தேவன் என்ன பண்ண மாட்டாருங்க, இந்த உலகத்துக்கு உண்டான ஒரு விதமான ஒரு இது இல்லாம நம்ம மரணிக்கிற டைம்ல நம்ம மனசாட்சி, இதோ நாளைக்கு நான் மறைச்சு போறேன், நான் நாளைக்கு இருக்க மாட்டேன், இல்லை இன்னும் 2 நாள்ல நான் இருக்க மாட்டேன் அப்படின்றப்ப என்ன சொல்லுவாங்க? அந்த 2 விதமான ஆலோசனை பார்த்தேன் இல்லைங்களா? ஒன்னு என்ன ஆயிடும், தேவனுக்கு விரோதமாவே நடந்துட்டேன்ற ஒரு ஆலோசனை. இன்னொரு ஆலோசனை என்ன ஆகும் தெரியுங்களா? இந்த மண்ணை நான் தேவனோட ஆவிக்குரிய பலமாவும் தேவனோட அன்பான ஒரு ஆவிக்குரியான அன்புலையும் ஞானத்திலையும் நான் இந்த மண்ணை நான் சுத்தமா எடுத்துன்னு வந்தேன்னா என்னோட மரணம் வரப்போ ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் மைண்ட் இருக்கும், ஒரு திருப்தி இருக்கும். என்ன தெரியுங்களா? தேவனே, நீங்க நான் உடன்படிக்கை பண்ணி எனக்கு சத்தியத்தை கொடுத்த நாள்ல இருந்து நான் என்ன பண்ணிருக்கிறேன், என்னோட ஆன அளவுக்கு இந்த மண்ணை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறேன். ஆனா நான் நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்லைனாலும் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், அந்த மண்ணை சுத்தப்படுத்துறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறேன் அப்படின்ற உணர்வு நம்மளுக்குள்ள வரப்போ நம்மளோட தவறுங்களையும் நம்மளோட இதையும் தேவனோட நியாய தீர்ப்புக்கு ஒப்பு வச்சு பார்க்குறப்போ ஒரு திருப்தி எங்க இருக்கும்னா, என்னால முடிஞ்ச அளவுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கேன், நான் முயற்சி எடுத்துக்கிறேன்றப்போ தேவனுக்கே தெரியும், நீ அந்த பாவத்துல தான் என்ன இருக்க வந்திருக்கிற, உன்னை அதுல தான் நான் பிரிச்சு எடுத்திருக்கிறேன். ஆனாலும் உனக்குள்ள அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அதுக்கு நான் என்ன பண்றேன், சப்போர்ட் பண்றேன்றது தான் ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். பாருங்க, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி, பாத்தீங்களா, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். அப்போ நீங்க அந்த உணர்வோட தேவன்கிட்ட பேச ஆரம்பிச்சா, என்னால முடிஞ்ச அளவுக்கு தேவன் என்ன பண்ணிருக்கிறேன், இந்த மண்ணை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு நான் முயற்சி எடுத்துக்கிறேன்னா, இது அந்த இடத்துல இஸ்ரேல் மாம்சத்துக்குரிய இஸ்ரேல் ஜனத்துக்கு சொன்னாலும் ஆவிக்குரியான இஸ்ரேல் ஜனத்துக்கு கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த வசனத்தை, நீ என்ன பண்ணாத, பயப்படாத, நான் என்ன இருக்கிறேன், உன்னோட இருக்கிறேன், உனக்கு கடைசி வரைக்கும் உனக்கு என்ன பண்றேன், உதவியா இருக்கிறேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த வார்த்தை நம்மளுக்கு அப்ளை ஆகணும்னா இதை நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா எடுத்துக்கணும். இந்த வசனம்னா அந்த மண்ணை எந்த அளவுக்கு சுத்தமா வச்சுக்கிற பொறுப்பு யாருங்க, நம்மளுது தான். ஒருவேளை இந்த மாதிரி வச்சுக்கினா மத்தேயு 28:20 நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், பாத்தீங்களா, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அவர்களுக்கு என்ன பண்ணுங்க, இப்ப இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்களா, அவரோட கட்டளைங்களை கை கொள்ளும்படி நம்மள இப்ப வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்மளோட மூப்பருங்க, நம்ம கூட இருக்கிற அநேக மூத்த சகோதரங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதை நம்ம அந்த வண்டியை தள்ளினே இருக்கிறாங்க. எதுக்காகனா, இந்த கட்டளைங்களை நீங்க என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிஞ்சு பயபக்தியோட எடுத்துக்கோங்க. உங்க கூட ஆவிக்குரியான பலன் இருக்குது, ஆவிக்குரியான அன்பு இருக்குது, தெளிவு இருக்குது. இதெல்லாம் வச்சு நீங்க என்ன பண்ணுங்க போங்க. ஒருவேளை இந்த கட்டளைங்களை நீங்க பண்ணீங்கன்னா படிங்க, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். பாத்தீங்களா, கடைசி வரைக்கும் என்னவா இருப்பாரா, கூடவே இருப்பாரு. நம்ம மரணிக்கிற கடைசியில தேவன் நம்ம கூட இருப்பாரு அப்படின்ற உணர்வு இந்த மண்ணை நம்ம என்ன பண்ணணும், சுத்தமா வச்சுக்கின்னு நம்ம மூத்த சகோதரங்க நம்மளை தள்ளி நிற்கிற அந்த வண்டியை எங்க போய் நம்ம நிக்க வைக்கணுமோ அது வரைக்கும் ஜாக்கிரதையா ஓட்டின்னு போற பொறுப்பு நம்ம கரெக்டா இருந்துட்டா, கடைசியில அந்த மரணம் சம்பவிக்கிறப்போ என் கூட யார் தான் இருக்கிறாரு, தேவன் இருக்கிறாரு. என்னால ஆன அளவுக்கு தேவனை நான் என்ன பண்ணிருக்கிறேன், இந்த மண்ணை சுத்தமா வச்சிருக்கிறேன் அப்படின்றப்போ, இப்ப சொல்லுங்க, இந்த வசனம் மண்ணுக்கே போதுன்றப்போ இது ஒரு பக்கம் எச்சரிக்கையாவும், கேட்கிற டைம்ல எச்சரிக்கையாவும் இருக்குது, மரணிக்கிறப்போ பயமாவும் இருக்குது. ஆனா இந்த எச்சரிக்கையும் இந்த பயத்தையும் இப்ப உணர்ந்துட்டோம்னா மரணிக்கிற டைம்ல என்ன ஆயிடுங்க, தேவன் நம்ம கூட இருந்து கண்டிப்பா வழி நடத்துவாரு.
ஆகையால இந்த வசனத்தை, இந்த பாடத்தை தேவன் ஆசீர்வதி. ஆமென்.